ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும். பஞ்சபூத ஸ்தலங்கள் என்ற பொருளில் TK விஜய் பாபு அவர்கள் வழங்கும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும். ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கிறார் நம்முடைய TK விஜய் பாபு அவர்கள். இன்றைய தலைப்பு பஞ்சபூத ஸ்தலங்கள். தமிழ்நாட்டில் எல்லா ஸ்தலங்களும் இருந்தாலும் நமது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 5 ஸ்தலங்கள் சேர்ந்து உள்ளதாக என்னிடம் தெரிவித்தார். அதனுடைய விளக்கம் இன்று தெரியும். எங்களுக்கெல்லாம் தெரியாத பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் நிறைந்துள்ளது. அவர் விளக்கமாக சொல்லுவார். சொல்லில் வல்லவர். ஏற்கனவே இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகம் நமக்கு எப்படி உதவி புரிகிறது என்பதை பற்றி பேசும்போது நான் கேட்டிருந்தேன். நிறைவாக நல்ல முறையில் பேசினார். இன்றைக்கி பஞ்சபூதத்தை பற்றி பேச இருக்கிறார். எல்லோரும் அமைதியாக இருந்து 2 மணி நேரம் போனதே தெரியாது. அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்பார். இருந்து கடைசி வரை அவரை ஃபாலோ பண்ணணும். நாங்கள் அசால்ட்டாக இருந்துச்சுன்னா புரியாது. அந்த அளவுக்கு அவர் நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவார். இருந்து அமைதியாக இருந்து கேட்டுவிட்டு செவியாற்றி விட்டு சொல்லுங்கள். சர்வ விக்னோபசாந்தயே உம்பர்தருப்பேருமணிக்க சிவாகி உன் கடலில் பேரமுதத்துணர்வூரி இன்பரசத்தே பருகி பலகாரி என்றுயிர்காதர உத்தருள்வாயே தம்பிதனக்காதவரத்தடையாதே தம்பிகளத்தாருள்கை கனியோடே அன்பரமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை உக பெருமாளே இன்றைய தினம் அருள்மிகு அரசமரம் பிள்ளையார் திருக்கோவில் ஸ்தலத்திலே மகா சிவராத்திரியை முன்னிட்டு அந்த கோவிலுடைய அறங்காவலர்களாக இருக்கின்ற தலைவர் திரு KS அமர்லால் அவர்களும் மற்றும் அவருடன் அறங்காவலர்களாக இருக்கின்ற டாக்டர் VLR கணேஷ், PR ஜவஹர்லால், PR சுரேந்திரன், TKS துர்காலட்சுமி ஆகியோர் அடியேனுக்கு ஒரு நியமனம் செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அருமையாக இந்த சுபவேளைகளே, சிவராத்திரி மகா சிவராத்திரி சுபவேளைகளே பஞ்சபூத ஸ்தலங்கள் என்ற தலைப்பில் சிறிது நேரம் உபதேசிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். அதன்படி இன்று சொற்பொழிவாற்ற இருக்கிறேன். இன்றைய தினம் மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி தினத்திலே அனைவரும் கண் விழிக்க வேண்டும் என்ற ஒரு நியமனம் இருக்கிறது. பொதுவாக விரதம் அப்படி என்று சொல்லுவார்கள். விரதம் என்று சொல்லுவாங்க. அதே நம்ம சாப்பிடாம இருக்கிறது ஒரு விதம். ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாக்கிரதா விரதம் அப்படின்னா கண் விழிக்கிறது. ஜாக்கிரதைனா கண் விழிக்கிறது, அதான் முக்கியம். ஜாக்கிரதை அப்படின்னா கண் விழித்தல், விழிப்போடு இருத்தல், அதான் ஜாக்கிரதை. ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா, ஜாக்கிரதையா இருப்பான்னு விழிப்போடு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல விழிப்போடு இருக்க வேண்டிய நேரம் சுபவேளையாக இருக்கின்ற இந்த சிவராத்திரி. அது என்ன விழிப்பு? கண்ணை திறந்துகிட்டு இருக்கிறதா? கண்ணை திறந்துட்டு அப்படியே விசாலமா கண்ணை திறந்து பார்க்கிறதா? அப்படி கிடையாது. விழிப்போடுனா எதை பற்றிய விழிப்போடு இருக்க வேண்டும் என்றால் பகவத் தியானத்திலே இருக்க வேண்டும், ஆண்டவனுடைய சிந்தனையிலே இருக்க வேண்டும், அவருடைய புராண கதைகளை கேட்க வேண்டும், அவருடைய வைபவங்களை செவிமடுக்க வேண்டும், மனதில் பொருத்திக் கொள்ள வேண்டும். அந்த விழிப்பைத்தான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது நம்முடைய முன்னோர்களால், ரிஷிகளால், ஞானிகளால், புரிவர்களால். அப்படின்னு சொல்லும் போது இந்த விழிப்பு தான் அவசியம். விரதம் என்ற அந்த காரணம்
ரதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரதம்னா என்ன? வாகனங்கள், வண்டி, பேருந்து எல்லாமே ரதம் தான், ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் ரதம். இன்னைக்கு ரதம் மீனாட்சி அம்மன் கோயில் ரதம் கிளம்பிச்சுன்னா 4 மாசி வீதிகளையும் சுத்திட்டு வந்து நிலைக்கு வருது பாத்தீங்களா? அது ரதம் சுத்தின பிறகு அது நிலைக்கு வரும்போது விரதம் ஆகிறது. என்ன விரதம் ஆகிறது? நம்ம மனசு எல்லா இடத்துலயும் சுத்துது. என்ன ஒரு இடத்துல நிக்குதா? இங்க உட்காந்துக்கிட்டே சாலையில என்ன ஓடுது வருது, எத்தனை பேர் வர்றாங்க, வந்திருக்கவங்க என்ன நகை போட்டிருக்காங்க, என்ன நெத்தியில இட்டிருக்காங்களா இல்லையா, என்ன காலில் அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, என்ன ஏது எல்லாமே நமக்கு கவனம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் என்னன்னா மனசு அங்க இங்க அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல நிக்கிறது இல்ல. அது விரதமா, அது ரதமா இருந்துகிட்டு ரதமா ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப விரதம்னா இது பகவானுடைய சிந்தனையில இருந்தா அது விரதம். அப்ப நிலைப்படுது, நிலைக்கு வருது. அப்படி சிந்தனையில வந்தா அது யோகம் ஆகிறது. யோகம் ஆகிறது. எல்லாம் இந்த யோகம்னு சொல்லுவாங்க. யோகம்னா என்னப்பா அப்படின்னா காலை வளைக்கிறது, முதுக வளைக்கிறது, உடம்ப வளைக்கிறது, அப்படி எப்படின்னு நிறைய ஆசனங்கள் போடுறோம். அது யோகம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. யோகம் என்ன? மனப்பிரயோகம், மனத்தை செலுத்துதல். யாரிடம் மனத்தை செலுத்துதல்? நிறைய பேர் சொல்லுவாங்க சும்மா ஒரு வெள்ளையான ஒரு அப்படியே ஒரு ரூபத்தை பார்த்துக்கிட்டு அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே தியானிக்க அப்படிம்பாங்க. சில பேர் ஒரு மரத்தை பார்த்து அப்படியே ஒரு இலையை பார்த்து தியானிக்கிறாங்க. இப்படி விதவிதமா நிறைய பார்த்து தியானிக்க சொல்றாங்களே. ஆண்டவனை பார்த்து தியானிக்க வேண்டும். ஆண்டவனை பார்த்து நாம் சிந்தனை செய்ய வேண்டும். அப்படின்னா ஆண்டவன் யாரு? ஆண்டவன் எப்பேற்பட்ட வடிவத்தில் இருக்கிறான்? எப்பேற்பட்ட பிரம்மாண்டமானவன் ஆண்டவன்? எப்பேற்பட்ட சூட்சமமானவன் ஆண்டவன்? அப்படின்னு சொல்லி இத்தனை வடிவங்களையும் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆண்டவன் ஒன்று இல்லை, 2 இல்லை, பல வடிவாக. என்ன பிரம்மம் சர்வ வியாபின்னு சொல்லி எல்லாத்திலையும் நிறைந்து கிடக்கிறான் ஆண்டவன் அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளவு பெருசா எல்லாத்திலையும் நிறைஞ்சிருக்கிற ஆண்டவனை தியானம் செய்யணும்னா என்ன வழி? அதற்கு உண்டான மார்க்கம் என்ன? எதன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இப்ப நம்ம உடம்புல காய்ச்சல் வருதுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம டாக்டர்கிட்ட போய் முதல்ல அந்த வாயில ஒண்ணு வச்சு பார்ப்பாங்க. என்ன ஒரு கண்ணாடியால செய்யப்பட்ட அந்த எந்திரத்தை வச்சு தெர்மாமீட்டர். என்ன உடனே சொல்லிடுவாங்க. என்ன இப்பெல்லாம் ரொம்ப சுலபமாக போச்சு. நெத்தியில் ஒரு பட்டை மாதிரி வைக்கிறாங்க. அதை வச்சு அப்படியே நம்ம உடம்பு சூட்டை கணிக்கிறாங்க. இல்லையா? காய்ச்சல் வந்தா உடம்பு சூட்டை கணிக்கிறாங்க. அப்ப ஆண்டவனை நாம் பார்ப்பதற்குண்டான அந்த கருவி எது? ஆண்டவரை நாம் பார்ப்பதற்குண்டான, தியானிப்பதற்காக நம்முடைய மனதை செலுத்துவதற்குண்டான கருவிகள் எது அப்படின்னு பார்த்தா அவைகள் தான் இந்த மூர்த்திகள் அனைத்துமே. இங்க இருக்கிற இந்த விநாயகர், சுப்பிரமணியன், என்ன மகாவிஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற மூர்த்திகள் பாத்தீங்களா? இவர்கள் தான் நாம் சுலபத்தில் தியானிக்கக்கூடிய வகையிலே நமக்கு மிக மிக அருகாமையில் இருக்கின்ற இறை நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மூர்த்திகள் எல்லாமே பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த மூர்த்திகள் எப்பவுமே நம்ம வழிபட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த கோயிலுக்கு வரணும்னா நம்ம எவ்வளவு சுத்தம் பண்ணிக்கிட்டு குளிச்சுட்டு, என்ன ஒரு பட்டையோ இல்ல திருநாமத்தையோ எடுத்துக்கிட்டு, ஒரு விபூதியை எடுத்துக்கிட்டு, இல்ல ஒரு குங்குமத்தை எடுத்துக்கிட்டு அப்படின்னு அலங்காரம் பண்ணிட்டு தான் எல்லாம் சுத்தமா இருக்கா, சரியா இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு தான் கோயிலுக்கே வர்றோம். ஒரு எளிய முறையில சட்டுன்னு நம்மளால அந்த மூர்த்தியை அடைய முடியாது. ஏன்னா அதுக்குண்டான அனுஷ்டானங்கள் இருக்கு, ஆச்சாரங்கள் இருக்கு. ஏன்னா உடை அலங்காரம் எல்லாமே சரியா இருக்கணும். அப்படின்னு சொல்லும்போது எளிய முறையில, ரொம்ப எளிய முறையில இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் இறைவன் எல்லாத்திலையும் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகம் என்ன வடிவத்தில் இருக்கிறது, எதை கொண்டு, எதை உபகரணங்களாக கொண்டு, எதை தாது பொருளாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா பஞ்சபூதங்களை தாதுவாக கொண்டு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆரம்பிச்சிருச்சு. சூடு கிளம்பிடும். அப்படியே வெப்பம் நேற்றிருந்தே பாத்தீங்கன்னா அப்படியே கடகடப்பா இருக்கு. நேற்று எல்லாம் பாத்தீங்கன்னா போர்வை போத்திக்காம இருந்தவங்க எல்லாம், போத்திக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு எல்லாம் போர்வை தேவையில்லைப்பா அப்படின்னு அந்த கதை ரொம்ப தெரியுது. பாத்தீங்களா? இது இருக்கிறதா, நம் உடல் படைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா கிடையாது. இந்த பஞ்சபூதத்துக்கு உண்டான அந்த தத்துவங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஆகாயம், அதிலிருந்து என்ன வெளிப்படுகிறது என்றால் ஒலி வெளிப்படுகிறது. ஒலினா சத்தம். ஆகாசத்திலிருந்து சத்தம் வெளிப்படுகிறது. காற்றிலிருந்து என்ன வெளிப்படுகிறது என்றால் ஸ்பரிசம் வெளிப்படுகிறது. ஸ்பரிசம்னா என்ன? நமக்கு பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்படுவீங்களா?
குத்துது கொடையுதுன்னு. உடம்புல எதுங்க குத்தும், எதுங்க கொடையும்? ஒருத்தர் என்ன நம்ம இன்னொருத்தரை தொடும்போது ஸ்பரிசம் சொல்றான். அந்த ஸ்பரிசத்தை பத்தி பேசல. நம்ம உடம்புக்குள்ளேயே பல உணர்வுகள் நமக்கு இருக்கிறது. வயிறு குடையுது, என்ன அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு மாதிரி துடிப்பு இருக்கும். சில நேரத்தில் உடம்புக்குள்ளேயே பல மாற்றங்கள் நடக்கும். என்ன சாப்பிட்ட உடனே அப்படியே சுற்றும் வயிறுல எத்தனை விஷயங்கள் நடக்குது. இது எல்லாம் அந்த ஸ்பரிசம் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே காற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. காற்று அப்படின்னா இந்த காற்றினாலே ஸ்பரிசம் கிடைக்கிறது. அப்ப நெருப்பினாலே ஒளி பிறக்கிறது. ஒளி எல்லாம் நெருப்பு. நமக்கு வெளிச்சம் இருந்தா தாங்க பார்க்க முடியும். கண்ணால எதையும் பார்க்கறதுனாலே வெளிச்சம் வரும். இருட்டுல எதையுமே பார்க்க முடியாது. அப்ப அந்த நெருப்பில் இருந்து ஒளி பிறக்கிறது. தண்ணீரிலிருந்து எது பிறக்கிறது? தண்ணீர்னால என்ன கிடைக்குது? நமக்கு தாகத்துக்கு குடிக்கிறோம். ரொம்ப சுவையா இருக்கணும்னா அந்த பானங்கள் எல்லாம் அருந்துரும். கரும்புச்சாறு இன்னைக்கு பல வடிவத்துல பல நிறங்கள்ல பல இது வந்துருச்சு. இன்னைக்கு வடிவங்கள் என்ன பானங்கள் எல்லாமே அந்த பானங்களை பருகிறோம். அது எல்லாமே என்ன எதை கொடுக்குது நமக்கு? இந்த பானங்கள் நம்ம குடிக்கிற கரும்புச்சாறு இதெல்லாம் எதை கொடுக்குது அப்படின்னா சுவையை குடிக்கிறது. நாக்குல எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல விளையாடுவோம் நிறைய. அப்படி கிடையாது. நல்ல விளையாடணும். தெருக்கள்ல போய் நல்ல என்ன நம்ம உடம்பு கணக்கிற வரைக்கும் நல்ல சுத்தணும், விளையாடணும், உடம்பு ஆரோக்கியமாகும். இன்னைக்கு சின்ன வயசு பசங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்ணாடி போட ஆரம்பிச்சுறாங்க. கண்ணாடிக்கு விளம்பரம் வேலை வருது. கண்ணாடிக்கு இந்த கண்ணாடி இங்க வாங்க அப்படி சொல்லி அதுல ஒரு போட்டி. பெரிய பெரிய கடைகள், நகைக்கடை மாதிரி திறந்துறாங்களே கண்ணாடி கடைகள்லாம். எதுக்கு? வியாபாரம். என்ன அர்த்தம்? ஆரோக்கியத்துக்குண்டான வழியை நாம் தேட வேண்டும். போல இந்த நெருப்பிலிருந்து ஒளி பிறக்கிறது. அதுபோல நீரிலிருந்து சுவை பிறக்கிறது, நெருப்பிலிருந்து ஒளி பிறக்கிறது. அப்புறம் பூமியிலிருந்து என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, பூமியினால என்னங்க கிடைக்கும்? நம்ம உட்காரத்தான் முடியுங்க. என்ன பூமியில என்ன செய்ய முடியும்? உட்காரத்தான் முடியும். அப்படி உட்கார்றது கூட கிடையாது. இப்ப எல்லாத்துக்கும் நாற்காலி வந்துருச்சு. அப்படியே போச்சு உலகம். எல்லாமே அப்படியே மிதக்கிறோம் நம்ம எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லும்போது பூமியோட என்ன கிடைக்குது? பூமியில இருந்து என்ன கிடைக்குதுன்னா மண் வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மண் வாசனை. அது என்னங்க? மண்ணில இருந்து வாசனை வருது. நல்ல மழை பெய்ய போகுது அப்படின்னா அப்படியே அந்த மண் வாசனை அப்படியே நடந்து வரும். நம்ம மூக்கு அப்படியே நுகரக்கூடிய வகையில் இருக்கு. அதுதான் பூமியில இருந்து நமக்கு வாசம் கிடைக்கிறது. எதனால வாசம் கிடைக்குது? பூமியிலிருந்து விளைகின்ற பொருளினாலே. ஒரு மலர், என்ன ஒரு காய்கறி, அந்த ரசம் கந்தங்கள், அந்த கந்தங்கள் எல்லாமே நமக்கு பூமியிலிருந்து தான் கிடைக்குது. ஆகாசிலிருந்து வாசனை கிடைக்காது. ஏன்னா காற்றிலிருந்து காற்று வாசனையை கொண்டு வந்து நம் மூக்குக்கு சேர்க்குமே தவிர வாசனைக்கு ஆதாரமாக இருப்பது இந்த பூமி தான். ஆகையால இது தத்துவங்கள், இந்த பஞ்சபூதங்களுடைய தத்துவங்கள். இப்ப இந்த பஞ்சபூதங்களுடைய தத்துவங்களை பார்க்கும்போது எந்த சம்பிரதாயத்திலையும், எந்த கலாச்சாரத்திலையும், எந்த தர்மத்திலையும் இல்லாத ஒரு விஷயம் நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கு. என்ன அப்படின்னா எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து பார்க்கிற தர்மம் நம்ம. தனித்தனியாகவும் பார்க்கும், சேர்த்து மொத்தமாகவும் பார்க்கும். அப்பேற்பட்ட தர்மம் தான் நம்முடைய சனாதன தர்மம். இந்த தர்மத்துல இல்லாததுங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் கோர்த்து சேர்த்து அப்படியே ஒரு ஆடையை நெய்வது போல நெய்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்படின்னா எதையுமே விட மாட்டாங்க. இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் பல்வேறாக இருக்கிறது. பஞ்சபூத ஸ்தலங்கள்னா நம்முடைய வாழ்க்கை எத்தால் ஆனதுன்னு சொல்லும்போது பஞ்சபூதத்தால் ஆனதுன்னு சொன்னோம். பஞ்சபூதத்தால் மட்டுமாகல, அகங்காரம், ஆணவம், செருக்கு, அப்புறம் பொறாமை, என இன்ப துன்பம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பாத்தீங்களா? இது எல்லாமே கலந்து, குணங்கள் கலந்து, சத்வகுணம், ராஜச குணம், தாமச குணம்னு இத்தனை விஷயங்கள் கலந்து செய்யப்பட்டதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆசீர்வாதங்களும் சாபங்களும் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. நாம் பார்க்கின்ற இந்த ஸ்தலங்கள் எல்லாமே, நம்ம எந்த கோயிலை பார்த்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்தலத்தை பார்த்தாலும் சரி, அதோடைய புராணத்தை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாபம் வந்திருக்கும்.
அந்த சாபத்துக்கு விமோசனம் கிடைத்திருக்கும். இது ரிஷிகளுக்கும் உண்டு, முனிவர்களுக்கும் உண்டு, மனிதர்களுக்கும் உண்டு. யாருமே விடுபடவில்லை, எல்லாருமே இதுக்கு உட்பட்டவர்கள் தான். பெரிய பெரிய ஞானிகளும் சரி, ரிஷிகளும் சரி, இந்த சாப என்ன ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்கள் தான். நமக்கு நிம்மதி. அவங்களே அப்படின்னா நம்ம எல்லாம் என்னப்பா, நம்மளும் சாபத்துக்கு உட்படா, நம்மளும் ஆசீர்வாதத்துக்கு உட்படாங்கிறது. இதுல இருந்து எப்படி தப்பிப்பது என்ற இந்த வழியை சொல்வது, இந்த மார்க்கத்தை காட்டுவதுதான் நம்முடைய தர்மம், சனாதன தர்மம். அதற்குத்தான் இது போன்ற மகா சிவராத்திரி போன்ற வைபவங்கள் எல்லாமே. மகா சிவராத்திரி வைபவம் ஏன்னா ஆண்டவனுடைய என்ன அந்த அந்த வெளிப்பாட்டிலே இந்த உலகம் அண்ட கடாகங்கள் எல்லாம் அடங்கி விட்டதாம், பிரளய திசையிலே இருந்ததாம். பிரளய திசை என்னன்னா இதுவே கிடையாது. பிரளய திசைனா இந்த மாதிரி ஓட்டங்கள் ஆட்டங்கள் எதுவுமே கிடையாது. நம்ம தூங்குறோம் பாத்தீங்களா, தூங்கும் போது என்ன முடிவெடுத்து நம்ம அந்த கண்ணை மூடி நம்ம உறக்க நினைக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க இந்த நிமிஷத்துல தான் தூங்க போறீங்கிற முடிவெடுக்க முடியுமா? 10 மணிக்கு தூங்குறீங்க சரிதானே? நான் 10-15 மணிக்கு நீ கூப்பிட்டாலாம் எந்திரிக்க மாட்டேன்பா, தூக்கத்துக்கு போயிட வேண்டிய முடிவெடுக்க முடியுமா? இல்ல 10-11க்கு, இல்ல 10-5க்கு எவனுமே எடுக்க முடியாது. தூக்கம் எப்படி வருதுன்னு எவனுக்குமே தெரியல. அதுவே ஒரு பிரளயம் தான் நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. அதுவே ஒரு பிரளயம் தான். இரவுல தூங்கி காலையில கண் விழிச்சா இருந்தாதான் கேரண்டி வாழ்க்கை. இரவுல தூங்கி காலையில கண் விழிச்சா இருந்தாதான் நமக்கு நிதர்சனமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது இதுவே ஒரு பிரளயம் தான். இந்த நடு காலங்கள்ல எத்தனை கனவுகள், நல்ல கனவு, கெட்ட கனவு, ஏகப்பட்டது. இதனுடைய கணிப்பு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நம்ம மன ஓட்டம் எப்படி ஓடுது, நம்ம ஏதாவது முடிவு செய்ய முடியுதா? எல்லாத்தையும் கேட்பேன். வாழ்க்கையில முக்கியமா நம்ம பிறப்புன்னு சொல்றோம். நம்ம பிறப்பு நம்மளை யாரு படைச்சிருக்கா? இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா? பிறப்பு சான்றிதழ் அதுல என்ன போட்டிருக்கோம்? அரசாங்கம். பாவத்துல நம்ம தெரிஞ்சு பண்ற பாவங்கள் இருக்கு, தெரியாம பண்ற பாவங்கள் ஏகப்பட்டது இருக்கு. தெரிஞ்சு பண்ற பாவங்கள் கம்மியா இருக்கும், தெரியாம பண்ற பாவங்கள் நிறைய இருக்கும். ஆனா தெரியாம பண்ற பாவங்களுக்கு மன்னிப்பு சுலபம். தெரிஞ்சு பண்ற பாவங்கள் கொஞ்சமா இருந்தா கூட மன்னிப்பு கடினம். மன்னிப்பு ரொம்ப கஷ்டம். ஏன்னா தெரிஞ்சு பண்றோம்ல, தெரியாம பண்ணா பரவாயில்ல, பையன் தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு பகவான் தன்னுடைய தயா குணத்தை காண்பிக்கிறான். அப்படி போல நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு இந்த பாவ புண்ணிய கர்மங்கள், நாம் என்ன கர்மங்கள் செய்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த பஞ்சபூதத்தால் ஆன நாம் எல்லாமே இந்த பஞ்சபூதத்தை ஆட்டுவிக்கின்ற, பஞ்சபூதத்தைனா மழை என்ன, காற்று, வெயில், அப்புறம் நிலம் என்ன அதிர்வு ஏற்படுது. இப்ப பக்கத்து நாட்டுல அதிர்வு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாம். அது போல நிலம், இது போல ஆதாயம் அப்படின்னு சொல்லும்போது இது மட்டும் கிடையாது. அவர் ஆட்டுவிக்கிறது இட்டால் உருவாகி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. பாத்தீங்களா, நம்மையும் சேர்த்து அவன் நம்முடைய கர்மங்களை வைத்துக் கொண்டு ஆட்டுவித்துக் கொண்டே இருக்கிறான் பகவான் நாராயணன் பரமசிவனார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் ஒரு மோட்சம் வேண்டும், ஒரு பரிகாரம் வேண்டும். இந்த ஆட்டத்திலிருந்து ஒரு விமோசனம் வேணுமா இல்லையா, ஒரு விடுதலை வேணுமா இல்லையா? அந்த விடுதலைக்காக பரமசிவனாரும் பார்வதியும் சேர்ந்து நாடகமாடி, அவங்க நமக்குன்னே பல ஸ்தலங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதுதான் பஞ்சபூத ஸ்தலங்கள். இந்த பஞ்சபூதத்தாலான நாம் எல்லாம் விமோசனம் பெறுவதற்காக அவர்கள் இங்கே இந்த பாரத தேசத்திலே இருக்கின்ற நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகான இந்த தமிழ் தேசத்திலே, தமிழகத்திலே, தமிழ்நாட்டிலே, அன்றைய தமிழகத்திலே இன்னைக்கு ஒரு தேசம் மட்டும், ஒரு அந்த பஞ்சபூத ஸ்தலம் மட்டும் ஆந்திராவுக்கு போயிடுச்சு, காலாட்டி. மற்றபடி மற்ற ஸ்தலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. அப்படி தென்னாட்டுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டிற்கும் தலைவா போற்றி அப்படின்னு போது, இப்ப தென்னாட்டுடைய சிவனே போற்றின்னு சொல்லும் போது உடனே அதை தமிழ் கடவுள்னு சொல்லிடாதீங்க. அது எல்லாருக்கும் உடைய கடவுள் தான். அதனால தமிழ் கடவுள் கிடையாது,
தமிழிலும் போற்றப்படுகின்ற கடவுள். சிவன் அப்படின்னா மங்களம். சிவன் என்ற சப்தம் சம்ஸ்கிருத சப்தம், தமிழ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. சிவன் என்ற சப்தமே தமிழ் கிடையாது, சம்ஸ்கிருதம் தான். சம்ஸ்கிருதம்னா சிவன் அப்படின்னு வந்து சிவம் என்ன மங்களம். அதனாலதான் மகாலட்சுமி ஸ்தோத்திரத்துல சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சொல்றோம். அப்ப அங்க சிவே சர்வார்த்த சாதிகேன்னு வருது. சிவே அப்படின்னா மங்களம் அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆகையால இன்னைக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன அரசியல் என்ன சமாச்சாரங்கள்லாம் போய் நம்ம விழுந்துடக்கூடாதுன்றதுனால சொல்றேன். தமிழ் அப்படின்னா பக்தி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா வேதம் வந்து நின்றோம். பக்தி அப்படின்னாலே வேதம் வந்து நின்றோம். வேதம் தான் முதல் நிற்கும். அதுதான் எல்லாமே சொல்லி கொடுக்கும். எல்லா சப்தங்களும் அதுல இருக்கு. என்ன ஷா லா லா என எல்லா சப்தமும் அதுல வரும். அது சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து கிளம்பின சப்தங்கள்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி நிறைய சப்தங்கள் இருக்கு, இந்த வேத சப்தங்கள். இது எல்லாமே வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எதுக்குப்பா நம்ம ஸ்லோகம் சொல்லணும், மனசார நினைச்சுக்கணும், மனசார அப்படி நினைச்சிட்டு அப்படி ஆண்டவனை போன போதும்பா அப்படி சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு போய் நம்ம விளக்கேற்றினாதான்பா சரி. என்னப்பா விளக்கேற்றுறது, அங்க போய் விளக்கேற்றுறா 20 ரூபாங்கிறேன். அப்புறம் என்ன கொஞ்சம் தூரம் போனா மாலை பூ பேசா வந்து 50 ரூபாங்கிறான். ஒரு தாமரை இன்னைக்கு 50 ரூபாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல போனா பகவானுக்கு கொடுக்கணுங்க, ஆண்டவனுக்கு கொடுக்கணும்னா ஆண்டவனுக்கு கொடுக்குறதா 50 ரூபா அப்படின்றாங்க. என்ன அந்த மாதிரி இன்னைக்கு விலை சொல்றாங்க. இதுல என்ன நம்ம கோயிலுக்கு போறது, வீட்டுல இருக்க தியானிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பல வகையான வழிபாடுகள் இருக்குல்ல. இப்ப இந்த வழிபாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதாவது உண்மையாச்சும் உருப்படியா செய்யணும். இதை கோளாறு சொல்றது, அதை கோளாறு சொல்றது. என்ன அப்ப சரி கோயிலுக்கு போக மாட்டீங்க, என்ன தியானமும் பண்ண மாட்டீங்க, அப்ப வந்து சொற்பொழிவு கேளுங்க, உபன்யாசம் கேளுங்க. அது எப்படிப்பா கேட்க முடியும், அது ஒரு நேரம் பேசுறாரு, அதுவும் கேட்க முடியாதுப்பா. அப்ப என்னதான் பண்ண போறீங்க நீங்க, பக்தியை எப்படித்தான் வளர்க்க போறீங்கன்னா அதுதான் திசை தெரியாம ஓடிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஆக இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வரிசைப்படி பல ரிஷிகளாலும் பல ஞானிகளாலும் பல அரசர்களாலும் உணரப்பட்டு அனுமதிக்கப்பட்டு என்ன பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்தலங்கள் இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள். இதுலயும் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ஒரு லட்சணமாக தத்துவமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எப்படி இருக்கும், இங்க எல்லாம் போனோம்னா இந்த தோஷங்கள் விலகும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதிலே நில ரூபத்திலே நில வடிவிலே இருப்பது காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் திருத்தலம். ஒரு திருத்தலம் அப்படின்னா ஸ்தலம் இதுதான் சம்ஸ்கிருத வார்த்தை, மறுபடியும் ஸ்தலம் அப்படின்னா தமிழ் சாவ எடுத்துருவாங்க. அதனால வந்து ஸ்தலம் அப்படின்னா ஒரு இடம் என்பது பொருள். ஒரு ஸ்தலம் அப்படின்னா ஒரு இடத்தை குறிக்கிறது. எப்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கோவில் அப்படின்னு சொன்னா அதனுடைய கட்டடமோ இல்ல அதனுடைய அந்த மதில்களோ இதெல்லாம் கிடையாது. ஒரு கோவில்னா அது இருக்கிற இடம், அதனுடைய சாநித்தியம் சொல்லுவாங்க. சாநித்தியம்னா அது ரிஷி பிரதிஷ்டை. ரிஷிகள் முனிகள் தவம் செய்திருப்பார்கள். அங்கே நதி ஓடிக்கிட்டு இருக்குன்னா நதி பூரா வந்து புண்ணிய இடங்கள் கிடையாது. அந்த தீர்த்த கட்டங்கள்னு சொல்லுவாங்க, படித்துறைன்னு சொல்லுவாங்க, தீர்த்த கட்டங்கள் சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்கன்னா அங்க வந்து அங்க தீட்சிதர்களோ அந்த ஞானிகளோ அந்த ஆச்சாரியர்களோ வந்து தினம் நித்தியப்படியா செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை செஞ்சிருப்பாங்க. அர்ச்சம் பண்றது, சூரிய வழிபாடு பண்றது, என்ன அது போல அவங்க குளித்து அனுபவித்து புண்ணிய காரியங்கள் செய்த அந்த கட்டங்கள் தான் புண்ணிய கட்டங்கள். நதி ஓடிக்கிட்டே இருக்கும், எல்லா இடங்களும் நமக்கு புண்ணிய கட்டம் சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது போல இடங்கள் தான் இந்த ஸ்தலங்கள் சொல்லப்படுகிறது. புண்ணிய ஸ்தலங்கள், இடம். அந்த கோயிலை இடிச்சிருப்பாங்க, அந்த கோயிலை தரமட்டமாக்கி இருப்பாங்க. இருந்தாலும் அந்த ஸ்தலத்துக்குண்டான மரியாதை நமக்கு கொடுக்க வேண்டும். அந்த ஸ்தலத்துக்குண்டான அந்த இடத்து அந்த பூமி தான் முக்கியம் நமக்கு, அந்த பூமி தான் முக்கியம். அதுபோல இந்த ஸ்தலம்ங்கிற வார்த்தைக்கு ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் இது. பூமி இந்த இடம் ஸ்தலம். ஸ்தலம் அப்படின்னு சொன்னா ஸ்தலத்தோட சேர்த்து தீர்த்தம் இருக்கும். ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி, விருட்சம். விருட்சம்னா மரம். இதெல்லாம் சேர்ந்தால்தான் ஒரு ஸ்தலம். என்ன நம்ம எல்லாம் கருணாநிதி தயாளு, கருணாநிதி தயாளு அவங்களுடைய ஆசி பெற்ற ஸ்தலத்தின் ஆட்சியிலே
இருந்து கொண்டிருக்கிறோம். என அழகுகிரியுடைய ஆதரவோடு இருக்கின்ற இந்த ஸ்தலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதானே துர்க்கை அம்மையின் பக்தியோடு சேர்ந்த இந்த ஜெயலலிதாவின் ஆட்சியிலே கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு மதுரையில் அருகிலே வந்து சென்றிருக்கிறார், மதுரையை ஆட்சி செய்திருக்கிறார்கள், ராமர் ஆட்சியத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். எதையுமே நம்ம விட முடியாதுங்க. அரசியல் ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மீகம் எதுலையும் புகும். ஆன்மீகம் சர்வ வியாபின்னு சொல்லியாச்சு. பஞ்சபூதத்திலே இறைவன் இருக்காங்க, விட மாட்டோங்க. ஆன்மீகத்திலேயும் இருப்போம், சமையலையும் இருப்போம். ஏன்னா ஆன்மீக அரசியல் இது. ஆன்மீக அரசியல்னா என்ன? நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம், அரச மரத்தின் அடியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆட்சி செய்பவர்கள் யார் என்றால் கருணையே நிதியான அந்த பரமசிவனார் ஆட்சி செய்கிறோம். என்ன தயாளு குணங்களே உடைய மீனாட்சி அம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். என்ன அழகு மலையான், அழகு கிரி. அழகு மலையான்னா யாரு? அந்த கள்ளழகர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து போனாலுமே எப்பவுமே மதுரையை கடாட்சித்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவரும் வந்து மோட்சம் அளித்திருக்கிறார். ஏன்னா சுதபஸ் என்ற முனிவருக்கு மண்டோத மகரிஷிக்கு மோட்சம் அளித்திருக்கிறார். அவரையும் விட முடியாது. அழகு கிரியுடைய ஆட்சியிலே, அழகு மலையுடைய ஆட்சியிலே மதுரை விளங்கி கொண்டிருக்கிறார். அப்படின்னு சொல்லும் போது துர்காதேவி கூடிய விஷயமாக திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா கொடிமரத்துக்கு நேரா துர்கையம்மன் நிற்கிறார். துர்காதேவி தான் கொடிமரத்துக்கு எடுத்தாப்புல. இந்த பக்கம் தான் முருகன், அந்த பக்கம் சிவனார், அப்புறம் இந்த பக்கம் பெருமாள் இருப்பாரு, கணபதி இருப்பாரு. துர்கை ஆட்சி புரிகிறார் சொல்லும்போது இவ்வளவு ஆட்சி புரிகிறாரு. ஜெயலலிதா ஆட்சி புரிகிறார். ஏன்னா எல்லாருமே ஆன்மீகத்துக்குள்ளே அரசுடைய அரச மரத்திலே இந்த ஆன்மீகம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இல்லையா? இல்லையா? ஏன்னா அரச மரத்து நிலையில தான் நம்ம இந்த ஆன்மீகம் அரசியல் இதான் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நம்ம விநாயக பெருமானை என்ன நம்ம செய்யும் போது எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த ஸ்தலத்துக்கு போனாலும் நிற்கிறது யாருன்னா விநாயக பெருமான், கணபதி. என்ன கணங்களுக்கெல்லாம் அதிபதியான விநாயக பெருமான். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா விநாயகரை வழிபட்டா தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானே? புராணம் அப்படி சொல்லலைங்க. இருப்பதே விநாயகர் தான், தடையா இருப்பதே கணபதி தான். ஏன்னு தெரியுமா? ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த அப்படியே நம்மளெல்லாம் உடம்புல பூரா தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே தடவுவாங்க. தடவி உள்ளுக்குள்ள குண்டு வச்சிருக்கியா, என்ன ஏதாவது ஆயுதம் வச்சிருக்கியா அப்படின்னு நம்மளை சோதனை பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? அந்த சோதனை பண்ணுறவர் தான் விநாயகர். நீ வந்திருக்கியே பக்தி பண்ணுறதுக்கு வந்திருக்கியா, ஏதாவது பூ பழம் கொண்டு வந்திருக்கியா சாத்துறதுக்கு பெருமானுக்கு, என்ன நல்ல விபூதி வச்சிருக்கியா, திலகமிட்டிருக்கியா, வேஷ்டி கட்டிருக்கியா, நல்ல மனசோட இருக்கியா, இது எல்லாம் நம்ம அவசர கதியில் போயிட்டே இருப்போம். இந்த அரசமரம் பிள்ளையார் கோயில் பக்கத்தில் போகிறவங்க வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டியில் வேகமாக போவாங்க. சட்டுன்னு ஒரு இடத்துல நிறுத்திட்டு அப்படியே கன்னத்தில் போட்டுக்கிட்டு தியானம் பண்ணிட்டு போவாங்க. ஏன்? ஸ்பீட் பிரேக்கர் விநாயகர், ஸ்பீட் பிரேக்கர். நீ போய் எங்கேயாவது மோதிட்டேன்னா, அவசரத்தில் எங்கேயாவது போய் அவசர கதியில் யார்கிட்டயே போய் பேசி கோபத்தில் பேசிட்டேன்னா பெருமாளை வருத்தத்தோட அந்த கோபத்தோட அப்படியே கோயிலுக்கு போய் பெருமாளை பார்க்க முடியுமா? கொஞ்சம் நேரம் நின்று விநாயக பெருமானை பார்த்துட்டு நல்ல காதை தொட்டு என்ன காதை இழுத்துக்கிட்டு குந்தல் போடணும். இது வந்து யோகா, சூப்பர் பிரெயின் யோகா. இப்போ அடியே இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? தினம் சூப்பர் பிரெயின் யோகா பண்ணுறேன். தினம் சூப்பர் பிரெயின் யோகா. இந்த காதை தொட்டுக்கிட்டு இப்போ வந்த உடனே அப்படி தான் செஞ்சேன். ஒரு 3 தடவை குனிஞ்சு நல்ல வயிறு அமுங்க, என்ன வயிறு வந்து நல்லா மடங்கணும், நல்ல 2 காலும் கீழே அமர்ந்த கோலத்தில் போய் மறுபடியும் நம்ம எழணும். அப்படி சூப்பர் பிரெயின் யோகா பண்ணும்போது காதை நல்லா இப்படி வலது கையால் இடது காதையும் இடது கையால் வலது காதையும் தொட்டுக்கிட்டு இப்படி இழுக்கணும் காதை. ஒவ்வொரு தடவையும் உட்கார்ந்து எந்திரிக்கும் போது காதை இழுத்து விடணும். அப்போ தான் பிரெயின் ஆக்டிவேட் ஆகுதுன்றாங்க. அப்படி பிரெயின் ஆக்டிவேட் ஆகி பகவான் அவனை பற்றி பேச வைத்து விடுகிறான், நம்ம எல்லாம் சொற்பொழிவாற்ற வைக்கிறான், சாதனை செய்ய வைக்கிறான். இதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆகையால இந்த விநாயக பெருமான் என்ன இந்த அரசமரம் பிள்ளையார் வந்து எல்லாத்துக்கும் நிதானத்தை வழங்குகிறார். நிதானத்தை வழங்குகிறார். வாழ்க்கையில் நீ இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கே, எதுக்கு போயிட்டு இருக்க? என்ன தர்ம காரியத்தில் ஈடுபட்டிருக்கியா? என்ன ஒரு பசுமாட்டுக்கு புல்லு கட்ட கொடுக்குறியா அமாவாசைக்கு? என்ன முன்னோர்களை எல்லாம் உன்னோட முதியவர்கள் எல்லாம் காப்பாத்துறியா? அன்னதானம் கொடுக்குறியா? இந்த கோயிலில் அன்னதானம் தினம் நடந்துகிட்டு இருக்குங்க. அது ஒரு பெரிய தர்மம். அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு.
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விநாயகர் வந்து நம்மை வழி நடத்துகிறார். நம்ம போற வழித்தடத்திலே இருக்கின்ற பிள்ளையார்னு சொன்னோம்னா வழி நடத்துகின்ற பிள்ளையார் அவர் எல்லாமே. ஆகையால இந்த பிள்ளையாரையும் நாம் எல்லாம் எதற்கு உட்கார்ந்திருக்கிறார், ஏன் உட்கார்ந்திருக்கிறார்னு பார்த்தோம்னா நமக்கு தடையை உண்டாக்கி நிதானத்தை உண்டாக்குவதற்காகவே பிள்ளையார் விளங்கி கொண்டிருக்கிறார். எல்லா ஸ்தலத்திலையும், எல்லா பஞ்சபூத ஸ்தலத்திலையும் விநாயகர் ஏதாவது ஒரு வடிவத்தில் எங்கேயாவது இருந்துக்கிட்டே இருப்பார். எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் போடுறவர் தான் விநாயகர். இந்த நில தத்துவமாக விளங்கும் காஞ்சியம்பதியிலே ஏகாம்பரேஸ்வரர் என்ற திருப்பெயரோடு விளங்கி கொண்டிருக்கிறார். இந்த ஏகாம்பரேஸ்வரருக்கு உண்டான அந்த வரலாறு, அந்த புராண கதை என்னன்னா, கைலாய மலையிலே பார்வதி தேவி பரமசிவனார் தியானத்தில் இருக்கும்போது விளையாடி இருக்கிறாள் பார்வதி அம்மை. கண்ணை போய் மூடிட்டாளாம். கண்ணை மூடணுன்னா பார்வதி சிவபெருமானுடைய கண்ணை மூடும்போது அப்படியே இருண்டுருச்சாம் இந்த உலகம் எல்லாமே. அப்படி இருண்ட உடனே சிவபெருமானுக்கு நான் தியானத்தில் இருக்கும்போது உலக இயக்கமே வந்து தடைபட்டு விடுமே, ஸ்தம்பித்து விடுமே அப்படின்னு சொல்லி கோபித்து கொண்டிருக்கிறார். அந்த கோபத்தினாலே பார்வதி தேவி இந்த மண்ணிலே பிறக்க நேரிட்டு இருக்கிறது. இந்த காஞ்சியம்பதியிலே காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரம்ங்கிறது இந்தியாவின், எப்படி நம்ம இன்னைக்கு வந்து பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் சொல்லி உலகத்துக்கு பூரா நம்ம ஆளுங்க போயிட்டு இருக்காங்க. ஆக்ஸ்போர்டு, ஏன்னா வேறு என்னென்ன யூனிவர்சிட்டி இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம பறக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து விமானத்தில் பறக்கிறோம். ஒரு காலத்தில் சைனாவில் இருந்தோ ஏன்னா பல நாடுகளில் இருந்தோ அறிஞர்கள் எல்லாம் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காங்க. காஞ்சிபுரம் ஒரு பெரிய பல்கலைக்கழகம். காஞ்சிபுரம் பெரிய பல்கலைக்கழகம். எல்லா தத்துவங்களும் எல்லா ஞானிகளும் வந்து வியந்த ஒரு ஸ்தலம் என்றால் காஞ்சிபுரம். அது காஞ்சிபுரம். அங்கே வந்து கம்பன் ஆறுன்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆற்றங்கரையிலே என்ன நின்று தியானித்திருக்கிறாள் பார்வதி அம்மை, பார்வதி தேவி. ஒரு மாமரத்தின் நிழலிலே அமர்ந்து கொண்டு தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறாள் பார்வதி தேவி. அப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில் தான் வந்து விசேஷம், மரத்தடியில் தான் தியானம் செய்யணும். ஏன்னா ஞானம் பிறக்கும். ஏன்னா அந்த மரத்துக்கு வந்து ஈர்க்கின்ற ஆற்றல் இருக்கிறது. எப்போவுமே மரத்தை வந்து நம்ம வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு மரம் ஏதோ ஒரு செடின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து எல்லாத்தையும் ஈர்த்து வச்சுக்குமா, அதற்கும் உயிர் இருக்கிறது. நம்ம என்னென்ன சொல்கிறோமோ என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் நம்ம மரத்தில் ஒருத்தர் வந்து நம்ம அந்த சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளி இருக்குல்ல, அங்கே ஓட்ட பயிற்சியெல்லாம் செய்கிற பழக்கம் இருக்குது. ஒருத்தர் மரத்தை கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டே இருப்பார். என்னங்க பேசுகிறீங்கன்னா, யோ மரத்துக்கிட்ட பேசினா நமக்கு ப்ரெஷர் குறைஞ்சிருமியா அப்படின்றாரு. என்னங்க சொல்கிறீங்கன்னா, உண்மை அதான். அவர் நல்ல வயசோட தீர்க்க ஆயுளோட நல்லா அருமையாக இருந்துக்கிட்டு இருக்காரு. நினைக்கும் பார்க்குறேன் நான் அவரை. அது பாட்டுக்கு போகிறாரு, பஸ்ஸு ஏறுறாரு. இருக்கும் அவருக்கு 85 வயசு 90 வயசு இருக்கும். என்ன அது பாட்டுக்கு பஸ் ஏறாரு, தெப்பக்குளம் போகிறாரு, நடக்கிறாரு, மரத்தோட பேசுகிறாரு. இதெல்லாம் இது வந்து இயற்கையாக மரங்கள் எல்லாமே உயிரோடு இருக்கின்ற மரங்கள். ஏன்னா பல பேருடைய சாபத்தினாலோ இல்லை புண்ணியத்தினாலோ ஒரு ஆண்டவனுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய வகையிலே மரங்கள் இருக்கலாம். என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறதோ இந்த அரச மரம். என்ன இத்தனை இறைவர்களுக்கும் இறைவிகளுக்கும் நிழலாக நின்று நம்முடைய சமூகத்தை, சௌராஷ்டிரா சமூகத்தை எல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது. இல்லையா? ஒரு எல்லை ரூபமாக இருந்து கொண்டு இந்த அரச மரத்தை அசைக்க முடிகிறதா பாருங்க. என்ன அந்த அளவுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறது இந்த அரச மரம். அதுபோல ஒரு மரத்து நிழலிலே தவம் செய்தால் பலன் பெருகும். ஜபம் செய்கிறவங்க வீட்டில் இருந்து ஜபம் செய்யலாம். ஒரு காயத்ரி ஜபமோ இல்லை ஒரு திருமந்திர ஜபமோ செய்யலாம். அப்படி செய்யும்போது வீட்டில் இருந்தால் ஒரு பலன், நதிக்கரையில் செஞ்சால் ஒரு பலன், குளத்தங்கரையில் செஞ்சால் ஒரு பலன், ஒரு கோயிலில் இருக்கிற மரத்தடியில் செஞ்சால் கோடி பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் ஒரு கோசாலை போன்ற இடங்களிலே, மரம் இருக்கின்ற இடங்களிலே உட்கார்ந்து தவம் செஞ்சோம்னா கோடி கோடி பலன்கள் பெருகும். அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணி பார்த்தா தெரியும். நம்ம வாயால் சும்மா வடை சுடக்கூடாது. என்ன முயற்சி பண்ணி பார்க்கணும், அனுபவித்து பார்க்கணும். அடியேன் தினைக்கும் வந்து காயத்ரி மந்திரம் ஜபம் செய்கிற பழக்கம் உண்டு. குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா அதுவே ஒரு கவசமாகிவிடும். நம்ம புராணத்தில் படிக்கிறதெல்லாம் ஏதோ கதை இதுன்னு நினச்சிடாதீங்க. உண்மையிலேயே சக்தி பிறக்கிறது. நிறைய பேருக்கு சக்தி பிறந்திருக்கிறது. உண்மையிலே அதான் நினச்சி நம்ம வந்து அனுபவிச்சால்தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு ஒன்றும் கண்ணுக்கும் வாய்க்கும். ஏன்னா எல்லாமே எந்திரமயம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு எந்திரம். ஜபத்துக்கு எந்திரம் கிடையாது. இன்னைக்கு ஒரு பசுமாட்டுக்கு உங்கள் கையால் நீங்கள் போய் ஒரு வாழைப்பழமோ இல்லை ஒரு கீரைக்கட்டோ கொடுத்தா தான் புண்ணியம். ஆளை நியமிக்க முடியாது. என்ன எந்த ஒரு காரியத்துக்கும் ஜபம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தன் செய்ய முடியாது.
உங்க கர்மாவை தொலைக்கணும்னா நீங்க தாங்க பண்ணணும், வேற யாரையும் நம்ம வந்து நியமம் பண்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா நியமம் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மர நிழலிலே பார்வதி தேவி அமர்ந்து கொண்டு ஜபம் செய்திருக்கிறாள். அப்படி ஜபம் செய்யும் போது சிவபெருமான் சோதித்திருக்கிறாள் தேவியை. என்ன ஜபம் செய்யறது எந்த அளவுக்கு உறுதியா இருக்கு, தீர்க்கமா இருக்கு. அந்த கம்பனாற்றை வெள்ளம் அடித்து கொண்டு அந்த லிங்கத்தை எப்படி வடித்திருக்கிறார் என்றால் அங்கே இருந்த அந்த ஆற்று மணலை கொண்டு வடித்திருக்கிறார். அதனாலதான் அந்த மணலை கொண்டு வடித்ததால் பூமிக்குண்டான ஸ்தலம் ஆகியிருக்கிறது. அன்னை வடித்ததால் பூமிக்குண்டான ஸ்தலம். அப்படி அந்த மாமரத்து நிழலிலே அந்த லிங்கத்தை வடித்து கொண்டு பிரார்த்தனை செய்யும் போது ஆற்றங்கரையிலே அந்த வெள்ளம் அடித்து கொண்டு வரும்போது அந்த மணல் குலைய நிகழ்ந்ததாம். அந்த மணல் லிங்கம் அப்படியே கரைந்து போக அளவுக்கு நிகழ இருக்கும் போது அந்த அன்னை அதை தழுவி இருக்கிறாள். அந்த லிங்கத்தை என்ன தழுவி இருக்கிறாள், மார்போடே சேர்ந்து தழுவி இருக்கிறாள். அப்படி தழுவும் போது அந்த மணல் குலையாமல் அப்படியே நின்று விட்டதாம். அப்படியே உறுதியாக ஒரு கல் போலே நின்று விட்டதாம். ஆகையாலே அந்த ஏகாம்பரேஸ்வருக்கு தழுவ குலைந்த நாதர் என்று பெயர். என்ன தழுவ குலைந்த நாதர், தூய தமிழ் பெயர்து. ஒன்று மட்டும் சம்ஸ்கிருதம், நாதர். நாதர்ங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது. தலைவன் என்றால் தான் தமிழ். யாராவது சொன்னா நம்பாதீங்க, முழுசா தமிழ் கிடையாது. தழுவ குடைந்த வரைக்கும் தமிழ். நாதர் வந்து தமிழ் கிடையாது. என்ன அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இதுல பிதா தமிழ் கிடையாது, அன்னை தமிழ். தெய்வம் தமிழ் கிடையாது, சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதம் தமிழும் சேர்த்து பக்தியை வளர்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதை வித்தியாசப்படுத்தி நம்ம பார்க்கிற அளவுக்கு நமக்கு முதல்ல ஞானம் இருக்கணும். ஆகையால தழுவ குடைந்த நாதர் அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமானுக்கு உண்டான பெயர். ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னா அம்பரம் அப்படின்னு சொல்றது வந்து குறுகுண வார்த்தை. அது அம்பரம் ஆம் மரம். ஆக்சுவலா சொல்லப்போனா ஆம் மரம்னா மாம்பழ மரம்னு அர்த்தம், மாமரம்னு அர்த்தம். தான் ஆமரம். ஏகாம்பரேஸ்வரர் அந்த ஒரு அந்த மரத்துக்கு நிழலிலே அந்த லிங்க பிரதிஷ்டையானதால் ஏக அம்பரேஸ்வரர் பெயர் வந்திருக்கு அவருக்கு. ஆகையால இந்த ஸ்தலத்திலே பூமியிலிருந்து அந்த மண்ணை எடுத்து வடித்ததால் அது பூமி ஸ்தலமாக விளங்குகிறது. அன்னை சாப விமோச்சனம் பெற்றாள், மறுபடியும் அந்த ஏகாம்பரேஸ்வரரோடு ஐக்கியமாகிவிட்டாள் என்று சொல்லி காமாட்சி என்ற பெயரிலே விளங்கி கொண்டிருக்கிறாள். காமாட்சி என்ன அது வந்து காமாட்சி அம்மனுக்கு காமாட்சி கோட்டம்னே ஒரு பேர். காமாட்சி கோட்டம். காமாட்சின்னு சொன்னாலே இன்னைக்கு காஞ்சி காம கோடின்னு சொல்லுவாங்க, காஞ்சி காம பீடம்னு சொல்லுவாங்க. காம கோட்டம்னு அர்த்தம் அது. ஏன்னா அந்த அன்னை தழுவியதால் எம்பெருமானன் சிவனார் வந்து உருகிட்டாராம். அப்படியே அன்னையுடைய மார்பினுடைய அந்த தடம் இன்றும் இருக்கிறது. அந்த சிவபெருமானுடைய அந்த லிங்கத்திலே இன்றும் அந்த தடம், மார்பினுடைய தடம் இருக்கிறதா. ஆகையால இது போல நல்ல அற்புதமான புராண விஷயங்களை அறிந்து கொண்டு நாம் தரிசனம் செய்தால் அதனுடைய மகத்துவம் இன்னும் பெருகும். ஏன்னா அதனுடைய அருள் இன்னும் பெருகும். ஏன்னா இந்த புராண வரலாற்றின் அடிப்படையில் தான் எல்லா அரசர்களும் என்ன கஜானாவிலிருந்து அவங்க எல்லாம் பணத்தை திரட்டி இந்த கோயிலை எல்லாம் அமைத்திருக்கிறார்கள். பல்லவர்களும் சரி சோழர்களும் சரி கட்டிய கோயில் இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில். இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள்ள இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னா, இதுல 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு திவ்ய தேசமும் அடங்கியிருக்கு. நிலாத்துண்ட பெருமாள் அப்படின்னு சொல்லி ஒரு சன்னதி. 108 திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசம் நிலாத்துண்ட பெருமாள் இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள்ள அமர்ந்திருக்கு. இது தெரியுமா யாருக்காவது? என்ன சைவ வைணவ பிரச்சனை, என்ன சண்டை இதானே பேசிட்டு இருக்கான்? ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மூலையில் என்ன ஏதாவது ஒரு 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 சம்பவம் நடந்திருக்கும். இப்போ வண்டி வாகனத்தில் எத்தனை போயிட்டு இருக்கோம், நம்ம எத்தனை வண்டி வாகனங்கள் போகுது. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உண்மையா இல்லையா? ஒரு பஸ்ஸு லாரி ஏதாவது அசம்பவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஊரு பூரா அசம்பவிதம் நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? என்ன நான் சொல்றது விளங்குதா? ஒரு இடத்துல அசம்பவிதம் நடந்ததை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். துருக்கியில் பூமி அதிர்வு நடந்திருக்குன்னா எல்லா இடத்துலையும் பூமி அதிர்வு நடக்க காலில் கீழே வைக்காம அப்படியே மேலே தூக்கிட்டு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இது உலக இயற்கை, இது உலக நியல், இது உலக நியதி. இது என்ன அதாவது 2 உச்ச நடிகர்கள் என்ன ஒத்துமையாக இருப்பாங்க, கை குலுக்கிட்டு இருப்பாங்க, என்ன மாதத்துக்கு ஒரு தடவை சந்திச்சு என்ன அவங்க நல்ல உறவோடு இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ரசிகரை பூரா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான்.
அந்த கதை தான் இது. ஆகையால சுருக்கமாக விளக்கணும், நம்ம புராண ரீதியாக அனைத்தையும் பார்க்க வேண்டும். ஒரு தெய்வம், ஒரு இறைவன், ஒரு இறைவி, ஒரு தேவதை அப்படின்னு இருக்கிறாலே புராணத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த தேவதை, புராணத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த பகவான் அருள்பாலிக்கிறான். எதுவுமே நம்ம சட்டுன்னு உருவாக்க முடியாது. ஒருத்தர் சொன்னாரு, உங்க சம்பிரதாயத்தில் நீங்க கடவுளை உருவாக்கிக்கிறீங்கப்பா, இஷ்டத்துக்கு கடவுளை உருவாக்குறீங்க, என்ன 33 கோடி தேவர்களுங்கிறீங்க, கடவுளை எப்படிப்பா உங்க இஷ்டத்துக்கு உருவாக்கலாம், புதுசா இன்னொரு 33 கோடியில் 31வது தேவரை உருவாக்குறீங்களோ கொஞ்சம் விட்டு அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. நான் பதில் சொன்னேன், ஒன்றை புரிஞ்சுக்க, கடவுளை நம்மளால உருவாக்க முடியாது, ஆனா ஒன்று செய்யலாம், கடவுளை தியானித்து யோகம் செய்து தவம் செய்து கண்டுபிடிக்கலாம், கடவுளை கண்டுபிடிக்கலாம். நாம் எல்லாம் கடவுளை என்ன பண்ணியிருக்கோம்னா கண்டுபிடிச்சிருக்கோம், உருவாக்கல. கடவுளை நம்மளே படைக்கப்பட்டவர்கள், நம்ம எப்படி கடவுளை படைக்க முடியும்? கடவுளை எல்லாம் தத்துவ ரூபமாகவும் உருவ வடிவாகவும் நமக்கு எளிதில் அருள்பாலிக்கக்கூடிய நாம் எல்லாம் பிடித்து வைத்திருக்கிறோம், நாம் எல்லாம் கண்டு பிடித்து வைத்திருக்கிறோம். இப்போ அண்ணன் என்ன பண்ணியிருக்கா, அந்த ஆத்து மணலை எடுத்து என்ன ஒரு லிங்கமா வடிச்சு பிடிச்சு வச்சிருக்கா நமக்காக. காஞ்சிபுரம் என்ற ஸ்தலம், அது காஞ்சிபுரம் இப்படி இருக்கும் பாருங்க. இது மண்ணுக்குண்டான ஸ்தலம். இந்த ஸ்தல வரலாறு என்ன சொல்லுகிறது என்றால், பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முற்பட்டது இந்த காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால காஞ்சிபுரத்துக்கு போகும்போது இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன அங்க போனீங்கன்னா சில செய்திகள் உங்களுக்கு இதை விட அற்புதமான அதிசயங்களெல்லாம் உங்களுக்கு நிகழும் என்பது அடியனுடைய பிரார்த்தனை. நிலத்துக்கு அடுத்து இருப்பது நீருக்குண்டான ஸ்தலம். நீர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீரின் ரமையாது உலகனில் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் இல்லைன்னா ஒழுக்கமே கெட்டுடுங்க. இன்னைக்கு அதாவது எதை அடக்கினாலும், ஆத்திரத்தை அடக்கினாலும் ஒன்று அடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் எதுன்னு சொல்லலை, ஏன்னா ஆத்திரத்தை அடக்கினாலும் ஒன்று அடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பூ விற்கிற மனமாக இருக்கிற என்ன அந்த மார்க்கெட்டுக்கு போனேன், அங்கே போனால் எங்கே போனாலும் அதை அசிங்கம் படுத்தி வச்சுருக்கான். உள்ளே போகும்போதே என்ன அந்த பூ மனம் வருதோ, இந்த நாத்திரம் வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஆத்திரமாக இருக்கும் பாருங்க. என்ன எதை அடக்க முடியல அதை அடக்காதுன்னு சொல்கிறவங்க அதுக்கு உண்டான வழியை திறனுமா இல்லையா? எல்லா இடத்துலையும் அசிங்கம் பண்ணி வைப்பாங்களா? ஆற்றுல இறங்கி அசுத்தம் பண்ணுறாங்க. ஆற்றுல இறங்கி நீருடைய தன்மை அறியாதவர்கள், நீருடைய புனிதத்தன்மை அறியாதவர்கள். ஏன்னா ஒழுக்கமே நீர் இல்லைன்னா கெட்டுடும் சொல்லும்போது அந்த நீரையே நம்ம ஒழுக்க சீர்கேடு பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் ஒரு நதி இருந்ததுன்னா அந்த நதிக்கு இத்தனை தூரம் என்ன நம்ம மலஜலம் கழிக்கக்கூடாது, இத்தனை தூரம், அது ஒரு சாஸ்திர விதி. அந்த ஆற்றை அந்த ஆற்றை ஆரவாரம் செய்கிறது. வெள்ளம் வரும்போது பெருகும், அப்புறம் சுருங்கும், வெள்ளம் வரும்போது பெருகும் சுருங்கும். ஆகையால அந்த ஆற்று பக்கத்திலே நம்ம போகக்கூடாது, அதுக்குண்டான வேலையெல்லாம் அதுக்கு பின்னால் தான் செய்யணும் அப்படின்னு விதியெல்லாம் இருந்திருக்கு. இன்னைக்கு நேரடியாக நாம் போய் அந்த தர்ப்பணம் செஞ்சுட்டு அந்த எள்ளு தண்ணீரை ஆற்றுல சேர்க்கறதுக்கு போனால் பக்கத்திலேயே ஒருத்தன் வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சங்கடமாக இருக்குது, யோசிச்சு பாருங்க. ஆகையால இந்த நீரின் தத்துவத்தை உணராதவர்கள் ஏன்னா இந்த மாதிரி செய்கிறாங்க. உண்மையிலே கேட்கணும், இந்த மாதிரி தத்துவம்லாம் கேட்கணும். ஜம்புகேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி அம்மை அருள் பாரிக்கின்ற ஜம்புகேஸ்வரர்னு சொல்லி என திருச்சி ஊரிலே விளங்கி கொண்டிருக்கிறது ஜம்புகேஸ்வரர் கோயில். திருவானைக்காவல் அப்படின்னு சொல்லுவாங்க, திருவானைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் விசேஷம் என்னன்னா, புட்பதண்டர், மால்யவான் என்ற இரண்டு ஒரு ஞானிகள், ஒரு அரசர்கள்னு சொல்லலாம். மால்யவான், புட்பதண்டர், இவங்கெல்லாம் யோக மார்க்கத்தில் இருக்கிறவங்க. இவங்க சில தவறு செய்ததினாலே இவர்கள் சாபத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள். அது உள்ளாதனால ஒரு யானையாவும் சிலந்தியாவும் பிறந்திருக்காங்க. ஒரு யானையாவும் சிலந்தியாவும். அந்த சிலந்தி என்ன பண்ணிச்சான், சிவபெருமான் அதற்கு முன்னாடி பார்வதி அன்னை இருக்கால, அவ மறுபடியும் சிவனுடைய கோபத்துக்கு உள்ளாகி அங்கே அமர்ந்து கொண்டு ஜம்பு மரம்னு சொல்லுவாங்க. ஜம்புகேஸ்வரன் அவருடைய பேரு, ஜம்பு மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்துக்கு நிழலிலே அமர்ந்து கொண்டு நீராலான ஒரு லிங்கத்தை வடித்திருக்கிறாள். இது எப்படி என்று எனக்கு புரியல. நீர்ல ஒரு லிங்கத்தை செஞ்சு வடிச்சிருக்கான்னா எவ்வளவு பெரிய விஷயம். அந்த லிங்கத்தை வடித்து வழிபட்டு இருக்கிறாள். அப்படின்னா அந்த லிங்கத்துக்கு எந்த ஒரு பாதகமும் வந்துவிடக்கூடாது. இந்த சாபம் பெற்ற அந்த புட்பதண்டரும் மால்யவானும் இந்த லிங்கத்துக்குண்டான அந்த தரிசனத்தை செய்து கொண்டு அந்த பக்தியை செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள்.
யானை என்ன பண்ணுமா, ஆற்றுல போய் நீரை எடுத்து வாரி வந்து அப்படியே சிவபெருமானுடைய லிங்கத்தில் அப்படியே இறக்குமா, அபிஷேகம் பண்ணுமா. இந்த 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 சிலந்தி என்ன பண்ணியிருக்கு, சிவபெருமானுக்கு எந்த ஒரு பாதகமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிலந்தி வலை பின்னி சிவபெருமானுக்கு காப்பாக இருந்து கொண்டிருக்கிறதாம். யானை ஒவ்வொரு தடவையும் வந்து பார்க்குமா, என்ன இந்த சிலந்தி நம்மளை தொல்லை பண்ணுதேன்னு சொல்லி அப்படி அந்த வலையை அப்படியே எடுத்து விட்டுருமா தும்பிக்கையால், மறுபடியும் இறச்சிட்டு போகுமா, சிலந்தி மறுபடியும் பின்னிடுமா. இதே நடந்துகிட்டு இருந்திருக்கு. இது நடக்கும்போது என்ன ஆயிருக்கு, சிலந்தி பார்த்து தன்னுடைய சேவைக்கு தன்னுடைய கைங்கரியத்துக்கு தடையாக இருக்கின்ற அந்த யானை தும்பிக்கைக்குள்ளே போய் மூளைக்குள்ளே போய் குடஞ்சு யானை இறந்து விட்டதாம். சமீபமாக கேள்விப்பட்டிருப்போம், படுத்திருக்கும் போது ஏதோ ஒரு பூச்சி காதில் போய் குடஞ்சு மண்டையில் போய் ஏதோ வீக்கமாகி ஆள் மயக்கமாகி விழுந்துட்டாருன்னு சொல்லியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா தூங்கும்போது படுக்கையறையில் எந்த ஒரு பூச்சி புழு எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும்னா நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் படுக்கையறையை. படுக்கும்போது நம்ம நித்திரையில் போனால் நம்ம அப்புறம் நினைவே இருக்காது. அந்த இடம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுபோல இந்த யானையும் இந்த சிலந்தியும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டதாம். அதை அந்த பக்தியை மெய்ச்சி என்ன சிவபெருமான் அவர்களுக்கு நற்கதி அளித்திருக்கிறான். இப்போ இந்த இந்த ஸ்தலத்திலே நீர் ஸ்தலம் இது. சிவபெருமான் அந்த பூமிக்கு அடியிலே தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறான். ஆற்றுல வைகை நம்ம காவேரி ஆற்றுல தண்ணி ஓடுதோ இல்லையோ எப்போவுமே நீர் சுரந்து கொண்டே இருக்குமா அந்த ஜம்புகேஸ்வரருக்கு. ஏன்னா ஜம்புகேஸ்வரருடைய நீர் அந்த சுரப்பு வந்து இப்போ போனாலும் பார்க்கலாம், வெயில் காலத்துலையும் போனாலும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அது வந்து நீர் ஸ்தலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அப்படி விளங்கும் போது அந்த சிலந்தி மீண்டும் பிறப்பெடுத்திருக்கிறதாம். என்ன அந்த ஒரு சோழ மன்னனாக பிறந்திருக்கிறான் அந்த சிலந்தி. அப்படி அந்த சிலந்தி பிறந்த உடனே அந்த நினைவு இருந்திருக்கிறது. இது எப்படி என்ன ஆச்சரியமா இருக்குல்ல, ஒரு இறைவனுடைய நினைவு தொன்று தொட்டு தொடர்கிறது. என்ன புத்பதண்டர் மால்யவான், சிலந்தி யானை, சிலந்தி மீண்டும் ஒரு சோழ மன்னனாக பிறந்திருக்கிறான். அப்படி இருக்கும். அப்ப நமக்கும் பூர்வ ஜென்ம வாசனை ஏதாவது ஒன்று மிச்சம் மீதி இருந்திருக்க வேண்டும். இன்னைக்கு அறங்காவலர் தலைவராக நம்முடைய ராம்லால் ஐயா இங்கே இருக்கிறாருன்னா அவர் ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்காரு. என்ன ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு தெரிந்தும் தெரியாமலும் உள்ளே இருக்கிறதுனால அது அவளை இழுத்துட்டு வந்து இந்த கைங்கரியம் செய்ய வைக்குது. இப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் என்ன இது போல அந்த நினைவு இருந்திருக்கிறது. லேசாக அந்த நினைவு பொறி தட்டுகிறது. ஏன்னா சின்ன ஒரு பொறியில் நம்ம இவ்வளவு பெரிய நெருப்பை பார்க்குறோம். ஆகையால இந்த சேவை செய்வதற்காக அந்த அரசன் சோழ அரசனாக பிறந்து அந்த யானை இருக்குல்ல அதை வரவிடக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்காரு. என்ன அந்த யானை கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே வந்து விடக்கூடாதுன்னு சொல்லதுனா மாடக்கோவிலாக கட்டியிருக்கிறார். மாடக்கோயிலாம் குட்டையாக இருக்கும். நம்ம கர்ப்பகிரகத்துக்குள்ளே போனோம்னா அந்த 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 கதவு இருக்குல்ல அது அவ்வளோ பெருசாலாம் அவ்வளோ உயரமாலாம் இருக்காது, உயரமாக குட்டையாக இருக்கும். மாடக்கோயில்களாக கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட சிவஸ்தலங்களை நிறுவி இருக்கிறான் அந்த மன்னன், சோழ மன்னன். அந்த காவேரி கரையை ஒட்டி நிறைய சிவஸ்தலங்களை பார்க்கலாம். பெருமாள் கோயில்களையும் நிறுவி இருக்கிறான் அந்த மன்னன். என்ன அப்படி பண்ணும்போது அந்த புண்ணியத்துக்குண்டான பலனை அந்த மன்னன் பெற்றிருக்கிறான், மோட்சம் நற்கதி அடைந்திருக்கிறான் என்று சொல்லுது புராண வரலாறு. இங்கே வந்து திருவானைக்காங்கிற பேர் ஏன் வரும்னா அந்த யானையை உள்ளே விடாமல் காத்ததினாலே திருவானை காவல். ஆனைக்கான்னு தான் பேரு. ஆனால் திருவானைக்கான்னு சேர்ந்து சொல்லப்படுற காரணம் என்னன்னா அந்த யானையை உள்ள விடாதது போலே மாடத்தை அமைத்து கொண்டு கட்டியிருக்கிறான் அந்த சோழ மன்னன். மாடங்கள் கூட கோபுரங்கள்னு சொல்லுவாங்க. மாடங்கள் கூட கோபுரங்கள். அது என்ன மாடங்கள் அப்படின்னு சொல்லும்போது மாடன் அப்படின்னு ஒரு வார்த்தை நமக்கு நினைவு வருது. ஆங்கிலத்தில் மாடன் சொல்கிறாங்க. நம்ம மாளிகைகள் கூட கோபுரங்கள் எத்தனை கட்டி வச்சுருக்கோம், நமக்கு தெரியாத கட்டிடக்கலையா? என்ன நமக்கு தெரியாத கட்டிடக்கலையா? இந்த கோயிலெல்லாம் போய் பார்த்தோம்னா அப்படியே அந்த வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க பார்த்தீங்களா, அப்படியே பிரமிப்பாக பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து பிரமிடுன்னு சொல்லி பிரமிப்பாக பார்க்குறோம். உண்மையா இல்லையா? ஈஜிப்டுக்கு போய் பிரமிடை பார்த்தா தான் நமக்கு வாழ்க்கையில் பிறந்த பாக்கியம் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கோவிலும் ஒரு பிரமிட், ஒரு விமானம் இருக்கும். அந்த விமானம் பிரமிட் வடிவத்தில் தான் இருக்கும். எல்லா விமானங்களும் பாருங்க அப்படியே பிரமிட் வடிவத்தில் தான் இருக்கும். உள்ளே யார் உரைகிறார்கள் என்றால் இறைவன் உறைந்து கொண்டிருக்கிறான். அங்கே பிரமிட்லாம் வேற உறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து தெய்வத்தை வழிபடுவதற்காக இந்த பிரமிடை இந்த விமானத்தை கட்டி கொண்டு வைத்திருக்கிறோம் என்றால் நம்முடைய ஞானத்தின் வெளிப்பாட்டை நாம் உணர வேண்டும். ஆகையால
இந்த இந்த ஸ்தலத்திலே திருவானைக்கா என்ற பெயர் பெற்று ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அன்னை அருள்பாலிக்கின்ற இந்த ஸ்தலமாக திருச்சிராப்பள்ளியிலே விளங்கி கொண்டிருக்கிறது. ஸ்ரீரங்கம் ஒரு பக்கம் இருக்குன்னா அதே அந்த ஆத்து பக்கம் ஜம்புகேஸ்வரர் கோயிலும் விளங்கிக்கிட்டு இருக்கு. மிக அற்புதமான ஸ்தலம். இங்கே மதிய வேளையிலே அங்கே இருக்கின்ற அர்ச்சகர் புடவை சாற்றி கொண்டு சிவபெருமானை வழிபடுவார். அன்னையே வந்து வழிபடுவதாக ஐதீகம். அன்னையே வந்து அகிலாண்டேஸ்வரி அன்னையே வந்து வழிபடுவதாக ஐதீகம். அன்னைக்கு வந்து உக்ரம் ஜாஸ்தியாக இருந்திருக்கிறது, உக்ரம் அதிகமாக இருந்திருக்கிறது. அப்படின்னு சொல்லும்போது ஆதிசங்கரர் வந்து ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அந்த உக்ரத்தை தணிப்பதற்காக ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். இது நீர் ஸ்தலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அன்னை அகிலாண்டேஸ்வரி ஆலயம், திருவானைக்காவல், திருச்சி. காற்று வடிவிலே இருக்கும் ஸ்தலம். அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, ஆந்திர பிரதேசத்தில் சித்தூர்ங்கிற ஒரு மாவட்டத்தில் விளங்கிக்கிட்டு இருக்கு. காளஹஸ்தி, திருக்காளஹஸ்தி, ஸ்ரீ காளஹஸ்தின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு யானை சிலந்தி உள்ள சண்டை என்ன, அங்கேயும் யானை சிலந்தி. அது மட்டும் கிடையாது, ஒரு நாக பாம்போடையும் சேர்ந்து அருள் பாலிக்கிறான் அங்கே இருக்கிற வாயுலிங்கேஸ்வரர். வாயுலிங்கம்னு சொல்லுவாங்க. அந்த வாயுலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய புராண வரலாறு பார்த்தீங்கன்னா தமிழ் உடைய ரொம்ப பிரசித்தியான கண்ணப்பன் வரலாறும் சேர்ந்தே அந்த கோயிலுக்கு என்ன பிரசித்தியை கொடுக்கிறது. என்ன, கண்ணப்பனுடைய வரலாறும் அங்கே இருக்கிறது. திருக்காளஹஸ்தி, ஸ்ரீ காளஹஸ்தி என்ற பேருடைய விளக்கம் என்னன்னா, ஸ்ரீ அப்படின்னா சிலந்தி, சிலந்திக்கு பேரு ஸ்ரீ. என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான விளக்கம் இருக்கு. மகாலட்சுமி தாயார் அருள் வடிவமாக விளங்குகிறவள். அவளுடைய அருளுக்கு எல்லையே கிடையாது. எல்லையே கிடையாதுன்னா அவளுக்கே அவளுடைய அருளுக்கு எல்லை என்ன என்று தெரியாதான். ஏன்னா எல்லை கிடையாதுல்ல, அதனால அவளுக்கும் தெரியாது. என்ன, அதனால வந்து அத்தனை எல்லையில்லா அருளை சுரப்பவள் மகாலட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும், சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி, முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை கருப்பணசாமி கோயிலுக்கு போனாலும், எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, மேலே பார்த்தீங்கன்னா அந்த நிலைக்கதவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன, 2 யானைகள் பூச்சொரிப்பது போல மகாலட்சுமி கஜலட்சுமி தோற்றம் இருக்கும். கஜலட்சுமி அருள் இல்லைன்னா, லட்சுமி அருள் இல்லைன்னா எது திருவில்லாத இடமே கிடையாது. என்ன திருவிழா. ஆகையால இந்த மகாலட்சுமிக்கு எப்படியாக அருள் சுரக்கிறாள் என்றால், எப்படி ஒரு சிலந்தி என்னதான் நம்ம அழிச்சாலும், என்னதான் நம்ம வந்து வேண்டாம்னு ஒதுக்கினாலும், மறுபடியும் மறுபடியும் அந்த என்ன உமிழ்நீரை சுரந்து கொண்டு அந்த வலையை பின்னிக்கொண்டே இருக்கும். நம்ம மகாலட்சுமி கடாட்சம் வேணாம்னாலும் இருக்கட்டும்பா, இதை வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறா. பார்த்தீங்களா மகாலட்சுமி என்னதான் அநியாயம் பண்ணாலும். இன்னைக்கு மக்களுக்கு அதான் பெரிய ஒரு சந்தேகம். என்னப்பா இவ்வளோ அநியாயம் பண்ணுறான், இவனுக்கு இத்தனை காசு எப்படி கொட்டுதுன்னே தெரியலையே. என்ன லக்ஷ்மி கடாட்சம் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கானா அவன், என்ன தெரியும், யாருக்கு தெரியும். பூர்வ ஜென்ம அந்த கடாட்சம் இருந்திருக்கும். ஆகையாலே இந்த லக்ஷ்மி கடாட்சம் எப்படின்னா அப்படியே சாரையாக வந்து கொட்டுமா. அதுபோல அந்த பின்னல் பின்னிக்கொண்டே அந்த சிலந்தி இருப்பதால் ஸ்ரீ என்ற பெயரை அந்த சிலந்தி பெற்றிருக்கிறது. உண்மையிலே இது ஸ்லோகமே இருக்கு, ஆதாரமே இருக்கு இதுக்கெல்லாம். ஆகையால ஸ்ரீ கால அப்படின்னா பாம்புக்கு கால என்று பெயர். காலஹஸ்தி. ஹஸ்தி அப்படின்னா யானை, ஹஸ்தி. ஏன்னா ஹாத்தின்னு ஹிந்தி தெரிஞ்சுக்கவங்க நிறைய இருப்பீங்க. என்ன ஹிந்தி நமக்கு வேணாம், என்ன ஹிந்தி தெரிஞ்சவங்க இருப்பீங்க. அதையால வந்து ஆனால் பானிபூரி மட்டும் நம்ம சாப்பிட்லாம், வேல்பூரி சாப்பிட்லாம், இல்லை குலோப் ஜாமுன் சாப்பிட்லாம், ஹிந்தி வேணாம். ஆனால் எல்லா மொழியும் அறிவுரூபமாக விளங்கி கொண்டிருக்கின்றன. எல்லாத்தையும் கற்றுக்கிறதுல தவறே கிடையாது. ஆகையால ஹஸ்திங்கிற வார்த்தை வந்து யானையை, இந்த யானை ஸ்ரீ காளஹஸ்திங்கிற பெயர். இந்த 3 என்ன பிராணிகளும் இறைவனுக்கு தொண்டு செய்ய முயற்சி செய்திருக்கிறது. என்ன யானை என்ன பண்ணுமா, துதிக்கையால் அங்கே இருக்கிற அந்த ஆற்றுல சொர்ணமுகி ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே சொர்ணமுகி ஆறு. நான் அடியேன் சொன்னது போல ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒரு தீர்த்தம் உண்டு, ஒரு விருட்சம் உண்டு, என்ன ஒரு மூர்த்தி உண்டு. இது எல்லாமே இருக்கணும், அப்போ தான் ஒரு கோயிலுக்கு உண்டான லட்சணம். என்ன ஆகையால் அந்த அந்த கோயிலில் வந்து யானை வந்து நீரை இறைச்சி வந்து அபிஷேகம் பண்ண முயற்சி இருக்கிறது. அப்போ இந்த பாம்பு வந்து மாணிக்க கற்களை அப்படியே கூட்டா பண்ணி வச்சுருந்துதான் அந்த பாம்பு. இது இந்த தண்ணீர் இறைக்கும் போது அந்த 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 வடிவத்தில் அந்த மாணிக்க கற்கள் நல்ல ஒரு சீராக அமைச்சு வச்சிருந்தது குலைஞ்சு போயிருச்சான். அதுக்கு வந்து இந்த பாம்புக்கு கோவம் வந்துருச்சான். கோவம் வந்து என்ன பண்ணிச்சான், துதிக்கை வழியாக அந்த பாம்பு அந்த அந்த யானைக்குள்ளே போய் பாம்பும் இறந்துருச்சான், இந்த யானையும் இறந்துருச்சான். என்ன இப்படி நடக்கும்போது இந்த இந்த சிலந்தி வந்து வலை பின்னிக்கிட்டே இருந்ததான். இந்த வலை பின்னிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு ஒரு சோதனை இறைவன் கொடுத்துருக்கிறான். இடி இடித்து அப்படியே நெருப்பு பற்றிக்குச்சான் பக்கத்தில்.
அப்ப நெருப்பு வந்து இறையனாரை அந்த சிவபெருமானை அண்டிடக்கூடாதுன்னு சொல்வதனாலே நெருப்பில் விழுந்து அந்த சிலந்தி மாய்த்து கொண்டதாம். ஆகையால இந்த 3 பிராணிகளுக்கும் முக்தி அளித்த ஸ்தலம் இந்த வாயுலிங்கர் இருக்கிற அந்த ஸ்தலம். என்ன, காளஹஸ்திநாதர்ங்கிறது பேர். ஞான பிரசன்னாம்பிகை என்பது அம்மையாருடைய தாயாருடைய பேர், அம்பாளுடைய பேர் ஞான பிரசன்னாம்பிகை. இந்த ஸ்தலத்தில் ரொம்ப விசேஷம் என்னன்னா, ஒரு விநாயகர் வந்து அப்படியே பாதாளத்தில் இருப்பார். அந்த விநாயகரை வழிபடாம வந்து நம்ம அகஸ்திய முனிவர் போயிட்டாராம் ஒரு தடவை. அகஸ்திய முனிவர் கண்டுக்கலையா, என்ன போகும்போது வரும்போதெல்லாம் அரசமர பிள்ளையார வழங்கிட்டே தானே போகணும், கண்டுக்காம போகக்கூடாதுல்ல. அதுபோல் அவர் வந்து கண்டுக்கல போல. அதனால விநாயகர் வந்து பாதாளத்துக்குள்ளே போயிட்டாரா, மறைஞ்சிட்டாராம். அதுக்கப்புறம் உணர்ந்த தேடினாராம் விநாயகர் எங்கே காணா, நீ தான் கண்டுக்கவே இல்லையா நான் பாதாளத்துக்கு போட்டேன்னு சொன்னோடனே இப்போ பாதாளத்துக்குள்ளே போய் தியானம் பண்ணியிருக்காரு அகஸ்தியர்னு சொல்லி ஒரு புராண வரலாறு இருக்கிறது. ஆகையால் இது வந்து வாயு வழிபட்டு வாயுவே முக்தி பெற்ற ஸ்தலம்ங்கிறதுனால வாயு ஸ்தலமாக அது விளங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்ரீகாளஹஸ்தி ஸ்தலம் இது ஆந்திராவில் விளங்கிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம எல்லாமே புராணமாக பார்த்தோம்னா நமக்கு ஒன்றும் விளங்காது. என்னமோ கதை சொல்கிறாரியா, எப்படியா யானைக்கு தும்பிக்கைக்குள்ள என்ன ஒரு பாம்பு போச்சான், யானை இறந்துச்சான், என்னையா இது ஒன்றும் விளங்க மாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக நம்ம சிந்திக்கணும். இன்றைக்கி நம்ம உழவாரப்பணி பண்ணுறவங்க இருக்கீங்களாங்க, உழவாரப்பணி உளமாற கோயில்களில் போய் என்ன ஒட்டடையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி என்ன நீரால் வந்து சுத்தம் பண்ணி கோலம் போட்டு விளக்கேற்றி இதெல்லாம் உழவாரப்பணி. நிறைய கோயில்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ஆள் இல்லை. உழவாரப்பணிக்குன்னு நிறைய புண்ணிய ஆத்மாக்கள் இங்கே குழுவாக சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துருக்க கிடையாது, எல்லாருமே அதிகாரிகளா இல்லை நல்ல ஒரு வேலையில் இருக்கிறவங்க, நல்ல வியாபாரம் பண்ணுறவங்க தான், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வந்து என்ன நல்ல வசதி வாய்ப்புகள் உள்ளவர்களே வந்து மன நிறைவோடு உளமாற பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உழவார பணி. உளமாற பணி செய்வது என்ன, ஆண்டவனுக்கு கைங்கரியத்தை சும்மா ஏதோ போனோம் வந்தோன்னு செய்யக்கூடாது, உளமாற செய்யணும். நம்ம செய்யறதுல ஏதாவது ஒன்று தவறா நிகழ்ந்துடக்கூடாது என்கிற அந்த பயத்தோட பக்தி பண்ணணும். அதான் பயபக்தி, அதான் பயபக்தி. நம்ம ஏதாவது செய்யும் போது ஏதாவது ஒரு அபச்சாரம் செய்து விடுவோமோ. எப்போவுமே வீட்டில் பூஜை பண்ணாலுமே நல்லா புரிஞ்சுங்க, வீட்டில் பூஜை பண்ணாலுமே பூஜையை முடித்த உடனே ஆண்டவர்கிட்ட நின்று பிரார்த்திக்கணும். ஏதாவது தவறு செஞ்சுருந்தா, தவறு செஞ்சுக்கிறதுன்னு நம்ம வாழ்க்கையில் வர்ற போகிற இடத்துல வியாபாரத்தில் தவறை பற்றி சொல்லலை, உனக்கு பூஜை செய்கிறதுல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் அடியேனை மன்னிக்கவும், அபச்சாரம் இருந்தால் சமிக்க பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவன்கிட்ட வேண்டிட்டு, ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிட்டு என்ன அந்த பூஜையை முடிக்கணும். இது வழக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னா மனசில் அது அப்போ தான் நமக்கு ஒரு அந்த அந்த ஒரு நிலைப்பாடு வந்து அகங்காரம் அமகாரம் எல்லாம் தொலையும். அதனால் இந்த 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 ஸ்தலத்திலே இது போன்ற இந்த ஸ்தலத்திலே நாம் எல்லாம் வந்து அறியக்கூடிய விஷயம் என்னவென்றால், தன்னலமற்ற தொண்டை செய்திருக்கிறார்கள் இந்த பிராணிகள் எல்லாம். இந்த யானையும் சிலந்தியும் இந்த பாம்பும்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை மறந்து தொண்டு செய்திருக்கிறார்கள். நம்ம இன்னைக்கு நடைமுறையில் பார்த்தோம்னா இந்த உழவார பணின்னு ஏன் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இந்த உழவாரம் பணியும்போது ஒட்டடை எடுப்பாங்க. இந்த ஒட்டடை எடுக்கும்போது சிலந்தி அப்படியே ஓடும். எப்போவுமே ஒன்று புரிஞ்சுங்க, அந்த சிலந்தியை கொன்றக்கூடாது. நம்ம அதை முக்கியமாக சொல்கிறேன். அடியனுடைய கடையில் என்ன, இந்த கடையில் அந்த அந்த அறை இருக்கும். அந்த அறைக்கும் இறைவனுடைய மாடம் இருக்கும். சின்ன மாடத்தில் உள்ள வந்து ரங்கநாதர், மீனாட்சி அம்மை, சிவபெருமான்லாம் இருக்காங்க. என்ன அப்படி இருக்கும்போது அந்த சின்ன இந்த மாடத்துக்கும் அந்த அறை இருக்குல்ல, அந்த அறைக்கும் இடையில் ஒரு ஒரு 15 இன்ச்சு இடைவெளி இருக்கும், அவ்வளோதான். அடியேன்னு போவதும் வருவதுமாக கடைக்குள்ளே வருவேன். போனோம்னா என்ன பண்ணுவேன்னா அங்கே அப்படியே அந்த சிலந்தி வலை பின்னி வச்சுருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து அந்த புராணத்தில் நடந்த கதை இன்றும் நமக்கு கண்முன்னே தெரிகிறது. இன்றும் நம்ம கண்முன்னே தெரிகிறது. அந்த சிலந்தி 2 நாளில் வலை பின்னிடும். நான் எடுப்பேன், அது வலை பின்னும், நான் எடுப்பேன், வலை பின்னும். அது அதோட கைங்கரியத்தை அது பண்ணிக்கிட்டு இருக்கு, அதோட வேலையை அது பார்க்குது. என்ன அதை எதுக்கு நம்ம கொல்லுவான? நமக்கு ஒரு கைங்கரியம் கொடுக்குதுல்ல, சுத்தம் பண்ணுறதுக்குண்டான ஒரு கைங்கரியம். இறைவன் தூயவன், என்ன அவன் தூயவன், அவனுக்கு அழுக்கு என்பதே கிடையாது. நமக்கு தாங்க எல்லாமே இருக்கு, நம்ம தாங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம தாங்க சுத்தம் பண்ணணும். மட்டையடி விளையாட்டில் ஒருத்தன் பந்தை போடுவான், ஒருத்தன் பந்தை அடிப்பான். யாராவது போய் நீ போடுறத நிறுத்துப்பானா ஆட்டமே நின்றுமே. என்ன யாராவது போய் எனக்கு அழுக்கே ஆகக்கூடாது, எப்போவுமே நம்ம சுத்தமாக தான் இருக்கணும், குளிக்கவே முடியாது,
பசி எடுத்தா தானே சாப்பிட முடியும். பசியே எடுக்கலைன்னா சுவையே கிடையாது. என்னத்தை சாப்பிடுவீங்க நீங்க? ஒரு சுவை வேணும்னா எல்லாரும் டாக்டர் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா வாழ்க்கையில் ஆரோக்கியமா இனி இருக்கேங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆதாரமே நல்ல பசி எடுக்குதா, அப்ப நல்லா இருக்கு போ, உனக்கு நல்ல வயிறார பசி எடுக்குதா, நல்லா சாப்பிட்றியா, ஆரோக்கியமா இருக்கேப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு, போயிரு அப்படின்வாங்க. அதுபோல வாழ்க்கை இந்த விளையாட்டுக்குள்ளே தான் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோலத்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய கைங்கரியம் எல்லாமே ஒரு அழுக்கு பட்டாதான் அதோடைய அழுக்க விளக்குறதுக்கு நம்ம சேவை செய்ய முடியும். அதனால நம்ம நிறைய இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். இந்த வலை பின்னும் சிலந்திகள் இன்றும் நம் முன்னே இருந்து கொண்டிருக்கின்றன. நாம் எல்லாம் கோயில்களிலே கைங்கரியம் செய்வதற்காக. அது அதோடைய வேலையை பார்க்குது, நம்ம நம்மளுடைய வேலையை பார்ப்போம். தினம் தினம் நம்ம வாசலை முழுகிறோம், கோலம் போடுறோம் இல்லையா? தினம் தினம் அழுக்கு வருது, கோலம் போடுறோம். இந்த இந்தியா பாரத தேசம் எல்லாம் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வர்றவங்கலாம் என்னமோ நம்மளை இந்த ஜூல பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. இந்த வெளிநாட்டில் இவங்க வர்றாங்க பார்த்தீங்களா, சொந்த பந்தங்கள் இருக்காங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டு வர்றாங்க. அவங்க குழந்தைகள்லாம் அங்கே பிறந்த குழந்தைகள் பொம்மை மாதிரி இருக்கிற ஊரே பார்த்து பழக்கப்பட்டவங்க. இங்கே வந்தால் குண்டும் குழியுமா, என்ன சேரும் சகதியுமா, குப்பையும் கூளையுமா, இப்படி செதறி கிடக்கே, என்னப்பா வாழ்றீங்க நீங்கள், என்ன உண்மையில அதிசயம்தான். இந்த எல்லாத்துக்கும் இடையில நீங்கள் பக்தி பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, நல்லா சுத்த பத்தமாக இருக்கீங்க, ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, பரவாயில்லப்பா, அவங்களெல்லாம் பாராட்டணும். அப்போ பாராட்டுறிய நீ என்னோட சேர்ந்துறேன்னா அது வர முடியாது, நமக்கு அங்கே தான் இடம். என்ன இதுக்குள்ளெல்லாம் சாதிக்கிற அளவுக்கு நமக்கு திறமை கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா என்ன காரணம்னா, உண்மையிலே புரிஞ்சுக்கணும், சீதை களங்கப்படவில்லை, சீதை சிறைப்பட்டிருக்கிறாள். அதுபோல நம்முடைய பாரத தேசம் அனைத்தும் என்ன குழம்பி கிடக்கிறது, குழம்பி கிடக்கிறது. எது நல்லது கெட்டது, எது செய்யணும் செய்யக்கூடாது தெரியாம சிக்க திணறி அப்படியே வழி தெரியாம செதஞ்சு கிடக்கிறது. எல்லாம் இன்னைக்கு என்ன விசேஷ காலங்களில் இந்த மாதிரி பக்தி மார்க்கத்தில் இருக்கணும்னா நல்ல காதல விஷயங்களெல்லாம் முதல்ல கேட்டுக்கிட்டு மனசில் நிறச்சிக்கணும். எப்போவுமே பாடசாலையில் நம்ம கல்வி கட்டுறோம், கல்லூரிங்கிறோம், பள்ளிக்கூடம்ங்கிறோம், 2 விஷயம் இருக்கும். ஒன்று நம்ம அறையில் நின்று கேட்குற விஷயம், இன்னொரு இடத்துல போய் நம்ம எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ப்ராக்டிக்கல்னு சொல்லுவாங்க, தியரி கிளாஸ்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். தியரி இல்லாமல் ப்ராக்டிக்கல் இருக்குமா? எங்கேயாவது யோசிச்சு பாருங்க. நம்ம வழிபாடு கோயிலில் பண்ணுறது, இல்லை வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறது, என்ன ஒரு பரிகாரம் பண்ணுறது, இல்லை காலையில் எழுந்திரிச்சு பூஜை புனஸ்காரங்கள் வீட்டில் செய்கிறது, இது எல்லாம் ப்ராக்டிக்கல். என்ன ஒரு கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது, வீட்டில் பூஜை பண்ணுறது, எல்லாம் ப்ராக்டிக்கல். இந்த ப்ராக்டிக்கல் தியரியே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சைபர் தான் விழும், ஒன்றும் புரியாது. ஏன் போகிறோம், ஏன் வர்றோம், என்ன ஜம்புகேஸ்வரருங்கிறான், என்ன அப்புலிங்கம், அதுக்கு பேர் அப்புலிங்கம். அப்புன்னா நீர், அப்புன்னா நீர். ஏன் தெரியுமா? அப்புங்கிற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை. வாயு, தேஜஸ், ஆகாசம், அப்பு, பிருத்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன காஞ்சிபுரத்தில் இருக்கிற லிங்கம் பிருத்வி லிங்கம் பேர். பிருத்வி, நம்ம குழந்தைகள்லாம் பிருத்வின்னு பேர் வைக்கிறோம், பிருத்வி லிங்கம். ஆகையால இது போன்ற அர்த்தங்கள் எல்லாமே நமக்கு தெரிய தெரிய ருச்சி உண்டாகும். அதுக்கு ருச்சி உண்டாகணும்னா என்ன பண்ணணும்? சிரவணம் பண்ணணும். முதல்ல காதார நிறைய தியரிகளை கேட்கணும், தியரிகளை கேட்கணும். அப்பதான் பிராக்டிக்கல்ல மார்க் கிடைக்கும். இல்லை போய் நின்றுட்டு எதோட எதை கலக்கிறது, என்ன எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் பார்த்தோம்னா நீ வெளியே கிளம்பிட்டுருவார். என்ன முதல்ல போய் பாடத்தை கற்றுக்கிட்டு வா அப்படின்ட்டுவார். ஆனால் இங்கே இறைவியும் பார்த்தீங்கன்னா நீ எதை கற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, கற்றுக்கலனாலும் பரவாயில்ல, கைகூப்பு செய்கையாக ஒரு அஞ்சலி அஸ்தத்தோட என்னை வணங்கினாலே போதுமுடான்னு உட்கார்ந்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கணபதியும் என்ன பெருமாடும் சிவபெருமானும் பார்வதியுமாகன்னு சொல்லும்போது எவ்வளோ நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இது போன்ற சொற்பொழிவுக்குண்டான மகத்துவங்களை நாம் அறிய வேண்டும். உண்மையா இல்லையா? என்ன சுவை, சுவை, இதெல்லாம் சுவை. நாக்குக்கு எப்படி சுவை இருக்கோ அதுக்கு போல செவிக்கும் சுவை இருக்கிறது, மனசுக்கும் சுவை இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக்கிறோம். இந்த மேடை எப்பேற்பட்ட மேடை, என்ன அரசியல் ஆசான்கள் எல்லாம் பேசிய மேடை. உண்மையா இல்லையா? அரசியல் ஆசான்கள் எல்லாம் எப்பேற்பட்ட கலைஞர்கள் பேசிய மேடை, இதெல்லாம் உரையாற்றிய மேடை, இசை வாசித்த மேடை, பாடிய மேடை, என்ன எப்பேற்பட்ட மேடை. இங்கே எல்லாம் நமக்கு அடியனுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிட்டியிருக்கிறது என்றாலே பெரிய சாதனை தான், என்ன பெரிய சாதனை தான்.
என்ன அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ருச்சியை கண்டிருக்கிறோம். இப்போ பேசுகிறோம்னா ஐயா ராம்லால் ஐயா முன்னாடி சொன்னது போல, அமர்லால் ஐயா மணிக்கணும் அமர்லால் ஐயா முன்னாடி சொன்னது போல சாதாரணமாக அடியனை கூப்பிடல. ஏதோ அவர் வந்து எங்கேயோ பேசிகிட்டு இருக்காரா, என்ன ஏதோ கேள்விப்பட்டேன் ஏதோ பேச வைப்போம் அப்படின்னு கூப்பிடல. என்னை பரிசோதிக்க நான் பேசும் இடத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி அங்கே சித்தாசிரமத்தில் பேசிகிட்டு இருந்தேன். பேசும்போது ஓடி வந்துட்டார். வந்து உட்காந்து அமர்ந்து என்னதான் பேசுகிறாரு கேட்போம், இவர் நல்லா தான் பேசுகிறாரான்னு என்னை சோதித்து பார்த்து விட்டு இந்த சொற்பொழிவை ஆற்ற அழைத்திருக்கிறார். அடியேனும் சோதனைக்கு உண்டாயிருக்கிறேன். எப்படி சிவபெருமான் சிலந்தியையும் யானையையும் சோதிக்கிறானோ, என்ன பார்வதி தேவியே சோதிக்கிறான் சிவபெருமான் சொல்லும்போது, அடியேனும் சோதனைக்கு உள்ளாகி அதில் ஏதோ தேர்வான்னு சொல்லி அடியனை அழைச்சிருக்காரு அமர்லால் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ஏன்னா ஆகையால இது போன்ற விளக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம காதார கேட்க கேட்க தெளிவு பிறக்கும், அறிவு பிறக்கும். நம்ம வந்து அப்பத்தான் வந்து கோயிலுக்கு போனால் எப்படி வழிபடணும், என்ன செய்யணுங்கிற அந்த ஒரு அறிவு ஞானம் பிறக்கும், நிதானம் கிடைக்கும். என்ன ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறோம், என்ன கூட்டமாக இருக்கு, கூட்டம் எப்போ முடியும்னு தெரியல, எப்போ போய் நமக்கு சேவை கிடைக்கும்னு தெரியல. அவசியமே கிடையாது. அடியேன் உண்மையை சொல்கிறேன். இன்னைக்கு கூட்டமாக நெருக்கமாக இருக்கிற கோயில் எது தெரியுமா? இந்தியாவிலேயே கோயிலுக்கு தான் டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் போனோம். அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங். எந்த கோயிலுக்கு? திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வியாபார தோழர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை போனாத்தாயா நமக்கு வாழ்க்கை அப்படின்னு இருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், அடியேன் போகி 4 வருஷம் ஆயிடுச்சு. பார்க்குறவங்கலாம் போய் பார்க்கட்டும், இடத்த கொடுப்பா அவங்களுக்கு. அந்த இடத்த கொடுக்குற புண்ணியம் அடியனுக்கு சேர்ந்தா கூட பரவாயில்ல, கொடுக்காட்டியும் பரவாயில்ல. என்ன 4 வருஷம் ஆயிடுச்சு, உண்டியல் நிறைஞ்சிருச்சு. பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், தினம் பிரார்த்தனை பண்ணுறேன். தினம் பிரார்த்தனை பண்ணுறேன். பெருமாளை ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகளான பாசுரங்களை தினம் சேவிக்கிற வழக்கம் வீட்டில் இருக்கு. ஆழ்வார்களுடைய பாசுரங்களை சேவிச்சா பெருமாள் இறங்கி வந்துருவாராம். எவ்வளவு சுலபம் பாருங்க. ஆழ்வார்களுடைய பாசுரத்தை சேவிச்சா பெருமாளே இறங்கி நம்ம கிட்ட வந்துருவாராம். அதான் நடந்திருக்கு. அதை நினைச்சுக்கிட்டு நம்ம சேவிச்சோம்னா பெருமாள் பக்கத்தில் வந்துடுவார். என்ன இது போல பாசுரங்கள், என்ன இந்த திவ்ய பிரபந்தங்கள் சொல்கிறேன், அப்புறம் சிவபுராணத்தில் இருக்கிற பாசுரங்கள், என்ன திருவாசகம், என்ன இது போல இத்தனை பாசுரங்கள் இருக்கிறது. நாயன்மார்கள் செய்த அந்த பாசுரம், நால்வர்கள் செய்த அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தர் எல்லாம் செய்த பாசுரங்கள், அவங்கெல்லாம் அந்த கோயிலுக்கெல்லாம் பாடியிருக்காங்க. இவங்க பாசுரங்கள் எல்லாம் சேவிச்சோம்னா சிவபெருமானே எந்திரிச்சு வந்துருவாராம். அப்போ அதை நம்ம பழக்கப்படுத்திக்கிறோமா? அதை வாயால் பேசுகிறோமா? வாயால் பாடுறோமா? அதுக்குண்டான விளக்கங்களை கேட்குறோமா? வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விடையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரும் பாவா என்று சொல்லி ஆண்டாளுடைய திருவாக்கு இது. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. எத்தனை சினிமா பாட்டுகள் வந்து நம்ம பாடிக்கிட்டே இருக்கோம், வாயை திறந்து கத்தி கத்தி பாடுறான். ஏன் இறையனாருடைய பாட்டை பாடினா என்ன குறைஞ்சா போயிடும்? பாடி வழக்கப்படுத்திக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏய் என்னையா மந்திரத்தெல்லாம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன நான் மனசால் அப்படியே என்னுடைய பாஷையில் நான் பேசுவேன், ஆண்டவன் கேட்பான் அப்படின்றாங்க. ஒரு சூட்சமம் புரிஞ்சுக்கணும். இந்த மந்திரங்கள் எல்லாமே பசு பால் கறப்பது போலே. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மந்திரங்கள் எல்லாமே ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு, அந்த கண்ணுக்குட்டி வந்து இறந்துருச்சு. ஆனால் அந்த கண்ணுக்குட்டியோட அந்த தோல் பசுன்னு வைப்பாங்க, தோல்கன்றுன்னு வைப்பாங்க. அந்த தோல்கன்றை வச்சா கூட அந்த பசு பால் கறக்குமா? அது உண்மையான கன்று, அதனுடைய தோலை வைத்தால் அது பால் கறக்கும்னா, உண்மையான பக்தியை யார் செய்திருக்கிறார்களோ, உண்மையான இறை தொண்டை யார் செய்திருக்கிறார்களோ, தன்னலமற்ற தொண்டை பக்தியால் பாடி உருகிருக்கிறார்களோ, அவர்களுடைய பாவனையில் நாம் செய்தால் எப்படி தோல்கன்றுக்கு அந்த பசு பால் கறப்பது போலே நமக்கு கரைகிறான், நமக்கு கொடுக்கிறான், வழங்குகிறான் அருளை பகவான். ஆகையாலே அந்த பாசுரங்களையும் அந்த மந்திரங்களையும் ரிஷிகள் தியானித்து நமக்கென்றே கொடுத்து வைத்த மந்திரங்கள் இத்தனை இருக்கிறது. அந்த மந்திரங்களை எல்லாம் நாம் எல்லாம் ஓதும் போது இறைவன் இறங்குகிறான் நமக்காக என்பதுதான் தத்துவம். இது போன்ற புராணங்களை எல்லாம் கேட்கும் போது பரவாயில்லையே, என்னை பற்றி கேட்குறானே, இவனுக்கு சன்மானத்தை கொடுப்போம்யா அப்படின்னு சொல்லி சன்மானத்தை வழங்குகிறான். இதெல்லாம் நம்ம அனுபவபூர்வமாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சும்மா பேசுகிறோம், செய்கிறோம், ஏதோ கேட்டோம், ஏதோ போனோன்னு கிடையாது. இதை வாழ்க்கையில் வழக்கப்படுத்திக்கணும்.
இந்த அப்புலிங்கம்னு சொல்ற இந்த ஜம்புகேஸ்வரர் கோயில், அகிலாண்டேஸ்வரி கோயில், அப்புறம் பிறகு காற்று வடிவமாக இருக்கின்ற அந்த 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 லிங்கம் வாயுலிங்கம் அப்படின்னு சொல்லி காளாஸ்தியில் இருக்கு. இதனை தொடர்ந்து இப்போது நாம் காணவிருப்பது, இன்னைக்கு இந்த ஆகாய வடிவம்னு சொல்லுவாங்க. என்ன ஆகாய வடிவம்னு சொல்லும்போது அதான் ஒசத்தியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது நெருப்பு வடிவத்திலே இருக்கிற ஒரு விஷயம். எப்பவுமே இந்த 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 வரிசை இருக்குல்ல, பூமி, நீர், பிறகு நெருப்பு, காற்று, ஆகாயம், இதான் வரிசை. இது எதற்காக வரிசைப்படுத்தியிருக்காங்கன்னா, டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. என்ன அடர்த்தி அடர்த்தி ஒரு பொருளுடைய அடர்த்தி எது எது மேலே மேலே போகும்னா, முதல்ல வந்து பூமி தான் பாரமாக இருக்கும். அதை விட அடுத்து பாரமாக இருக்கிறது நீர், அதுக்கு அடுத்து பாரமாக இருக்கிறது நெருப்பு, அதுக்கு அடுத்து பாரமாக இருக்கிறது காற்று, அதுக்கு அடுத்து ஆகாயம். இந்த வரிசையில் தான் இந்த பஞ்சபூதங்களும் இருக்கு. என்ன அதுக்காக இந்த வரிசைப்படி சொல்லிக்கிட்டே வர்றேன். பார்க்கும்போது இப்போ நெருப்பு வடிவத்தில் இருக்கிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில். இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி. ஏன்னா நிறைய இசை ஞானிகள் எல்லாமே அங்கே போய் பாடியிருக்கிறதுனால அது பிரசித்தியாக இருக்குது. நிறைய உச்ச நடிகர்கள் போனதுனால பிரசித்தியாக இருக்குது. எப்படி பாருங்க, எதை வச்சு எது பிரசித்தி ஆகுது பாருங்க. ரமண மகரிஷியோ இல்லை அந்த விசிறி சாமியார்னு சொல்லுவாங்களே, ராம் சூரத் குமார், அவங்கெல்லாம் ஞானிகள். என்ன பேர்பட்ட சித்தர்கள் வாழ்கின்ற மலை அது, சித்தர்கள் வாழ்கின்ற மலை. இன்னைக்கும் அவங்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். ரமண மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு எத்தனை பேர் வர்றாங்க, அத்தனை என்ன வெளிநாட்டிலிருந்து எத்தனை பேர் வர்றாங்க, தம்பதிகளாக வர்றாங்க. எத்தனை பேர் வந்து அங்கே இருந்து தியானித்து அந்த அருள் எல்லாம் பெறுறாங்கன்னா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். அது வந்து அந்த மலையே சிவபெருமானுடைய வடிவில் இருக்கிறதாம். அருணாச்சலேஸ்வரர் மலையே வந்து சிவபெருமானுடைய நெருப்பு ரூபத்திலே இறங்கிறது. இது புராண வடிவம். புராண வரலாறு பார்த்தோம்னா, பெருமாளும் பிரம்மாவும் என்ன தங்களுடைய நிலையை பற்றி ஆலோசிக்கும் போது, நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், தான் தான் பெரியவன் என்று சொல்வது போல, இப்போ பாடின அந்த அந்த பாசுரத்திலிருந்து வந்த யான் எனதென்று என்ன யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆட்டுவிக்கிறான் அந்த இறைவன். என்ன நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். ஒவ்வொருத்தரும் அந்த அகந்தை மமகாரம் என்ன பெருகும்போது சோதித்து பார்த்திருக்கிறான் இறைவன். அப்படின்னா நீங்கள் எல்லாம் ரெண்டு பேரும் நீங்கள் சண்டை போடாதீங்க. இப்போ நான் வந்து ஜோதி ரூபமாக விளங்கப் போகிறேன், நெருப்பு பிளம்பாக இருக்க போகிறேன். என்னுடைய முடி அடியை யார் காண்கிறார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் என்று ஒரு போட்டி. அப்படி போட்டு போடும்போது ஜோதிலிங்க வடிவமாக, ஜோதிஸ்வரூபனாக என்ன அப்படியே நெருப்பு பிளம்பாக எல்லையில்லாத வடிவத்தோடு தன்னுடைய உருவத்தை காட்டியிருக்கிறான் சிவபெருமான். அப்படி காட்டும்போது வராக ரூபம் எடுத்துக்கொண்ட பெருமாள் பூமியை பிளந்து கொண்டு உள்ளே போய்கொண்டே இருந்திருக்கிறார். வராக ரூபமாக அன்ன வடிவம் எடுத்துக்கொண்டு பிரம்மா வந்து அப்படியே முடியை காண்பதற்காக போயிருக்கிறான். இதில் என்ன சூட்சமாக பாருங்களேன். இதில் பெருமாள் ரொம்ப தெளிவுங்க. அடியார்களை நாம் எல்லாம் தொழ வேண்டும், அடியார்களை நாம் எல்லாம் தொழ வேண்டும். அப்படின்னா சிவபெருமானையே தொழ வேண்டும்னா நம்ம தலைக்கு போகக்கூடாது, காலுக்கு தான் போகணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம யாராவது விரோதி வந்தால் கூட, கொஞ்சம் வயசில் மூத்தவராக இருந்தால் காலில் விழுந்து வணங்குறது தவறே கிடையாது. ஏன்னா அவர் மனசில் இருக்கிற அந்த விரோதமே களைஞ்சு போயிடுமா. ஒருத்தரை காலை தொட்டு கும்பிட்டாலோ, ஒரு சிரிப்பு சிரித்தாலோ, என்ன நல் வார்த்தைகளாலே நம்ம கையெடுத்து கும்பிட்டாலோ, அவருக்கு இருக்கிற விரோதம் இருக்குல்ல, அது அப்படியே திசை மாறி குலைந்து போய்விடுமா. இதெல்லாம் நடக்கிற உண்மை. கோமா வருவாங்க, என்னை திட்டுறதுக்குன்னே வருவாங்க. என்னையா நீ சேவை பண்ணுற, என்னையா நீ பண்ணுறேன்னு திட்டுறதுக்கு வருவாங்க. வாங்க ஐயா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவளையில் ஒரு தண்ணீர் வச்சு கொடுத்தோம்னா அப்புறம் அப்படின்பாரு. என்ன அந்த வந்த சூட்டு தணிஞ்சிடும், நிதானப்படுத்தணும். எப்படி விநாயகர் எப்படி உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் இரியா என்ன சரியா போறியா இல்லையா, எங்கே போகிற அவசரம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அதுபோல் நாம் ஆசுவாசப்படுத்த வேண்டும் வருபவர்களை. ஆகையாலே இந்த இந்த நெருப்பு போல விளங்குகின்ற இந்த சிவபெருமானை பார்ப்பதற்கு அடியா முடியா என்று கேட்டபோது பெருமாள் தெளிவா அடி அப்படின்னு சொல்லிட்டாரு, முடிய சொல்லலை. என்ன நான் வணங்குவதற்கு தயார், எல்லா அடியார்கள் தானே, நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் முடிவெடுத்து வராக ரூபம் எடுத்து கீழே போக பூமி கடியிலே போக ஆரம்பித்து விட்டாராம். இவர் பிரம்மா நான் தானே படைத்திருக்கிறேன் அனைத்தும்னு அந்த கர்வத்தோட முடியை பார்க்க கிளம்பி இருக்கிறார். தாளம்பூ கீழே இறங்கி சிவபெருமானுடைய தலையிலிருந்து 1000 வருடங்களாக நாராயணா ஹரி
இதுவும் சொற்பொழிவு கேட்க வருது, பரவாயில்ல. புண்ணியம் தான். பசு மாடு வருதுன்னா பசுபதியை பார்க்க வருது. என்ன பசுபதி அவர். ஆகையால இந்த இந்த நெருப்பு வடிவிலே இருக்கும்போது ஜோதியை பார்ப்பதற்காக, இந்த ஜோதி வடிவிலே ஜோதி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக அங்கே தாளம்பூ பார்த்து முடித்து விட்டு வருகின்ற அந்த தாளம்பூ வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வந்து என்ன அப்படியே வரும்போது அதுகிட்ட நிறுத்தி பிரம்மா வந்து ஒரு என்ன விளையாடி இருக்காரு, அண்டர் கிரவுண்ட் கேம். என்ன இது தாளம்பூ, இங்கே வா, நீ வந்து ஒரு விஷயம் பண்ணணும், நான் உனக்கு நல்ல பதவி தர்றேன், என்ன உனக்கு என்ன வேணுமோ தர்றேன், நான் பிரம்மா, உன்னை நான் தான் படைச்சிருக்கேன், உனக்கு நற்கதி அளிக்கிறேன் சொல்லி சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, நான் முடிய பார்த்ததா சாட்சி சொல்லணும். என்ன பொய் சாட்சி எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இல்லை நம்ம இன்னைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, எல்லாம் நடந்து முடிஞ்சது தான். நம்ம செய்கிற எல்லா சேட்டையும் என்ன எல்லா விளையாட்டும் ஏற்கனவே நடந்தது தாங்க, புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெருசாக நம்ம ஒன்றும் சாதிக்க முடியாது. என்ன அதனால பொய் சாட்சி சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக வந்து இந்த சாட்சிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? சாட்சிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு அந்த நீதிமன்றத்தில் போய் ஒரு கூண்டில் நின்று சாட்சி சொல்கிறோம், அந்த சாட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சாட்சி கிடையாது. சா என்ற ஒரு எழுத்து இருக்குல்ல, சா என்ற ஒரு எழுத்து, அந்த சா என்ற ஒரு எழுத்துக்கு அர்த்தமே இறைவன் தான், பகவான் தான். அவன்தான் அக்ஷி என்றால் பார்வை, காணுதல். அக்ஷி மீன் போன்ற பார்வை உடையவள் மீனாட்சி, விசாலமான பார்வையை உடையவள் விசாலாட்சி. என்ன ஆசையோடு சிவபெருமானை பார்க்கின்றவள் காமாட்சி. என்ன அதனால அக்ஷின்னா காணுதல் அர்த்தம். ச அப்படின்னா பகவான், பகவான் நம்மளை காண்கிறான், அதுதான் ச ஆக்ஷி சாட்சி. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம யாரும் பார்க்கலன்னு இருட்டறையில் ஏதாவது தவறு பண்ணுறோம்னு நினச்சிருந்தீங்கன்னா இதை மனசில் வச்சுக்கோங்க. ஆஹா பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு மனசில் படும், உங்களுக்கு லேசாக படும், ஜாஸ்தியாக படலைன்னா கொஞ்சமாவது படும். என்ன ஆகையால அவன் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறான், சாட்சியாக. இதை உணராத பிரம்மாவே தவறு பண்ணியிருக்காருன்னா நம்மெல்லாம் ஏமாத்துறான். என்ன சாட்சியாக தாளம்பூ இருக்க சொல்லியிருக்காரு, அதுவும் ஒத்துக்குச்சான். பாவம், அது வாயில்லாத பூச்சி, என்ன பண்ணுறது, பூ இல்லை எப்படி பூ மார்க்கெட்டில் எப்படி கஷ்டப்படுது பூவெல்லாம், நம்ம ஆளுங்களை எவ்வளோ அக்கிரமம் பண்ணுறாங்க. என்ன ஆகையால அது சுத்தமாக இருக்க வேண்டிய இடம் பூ மார்க்கெட். பூ வைக்கிற இடத்துல பொண்ணை வைக்கணும்பாங்க. என்ன பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முக்கியமாக முக்கியஸ்தர்கள்லாம் இதெல்லாம் வந்து விளக்குங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதுக்குன்னு ஒரு சாலை அமைச்சிருக்காங்க, அங்கே போய் இருக்கணும் செய்யணும். எல்லாமே பார்க்குற இடத்துலலாம் இருந்தால் பூ வாசனைக்கு விட அது அடிக்குது. என்ன ஆகையால இந்த சாட்சி ரொம்ப முக்கியம். சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்லபடியாக பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டு வாழ்த்துனதுக்கு. நன்றி. மேலும் கேளுங்க. உங்க பேரையா? அரசமரம். எனக்கு இந்த இடம்லாம் பரவாயில்ல, அவர் கேட்டுங்க. இந்த சாட்சி வந்து பொய் சாட்சி சொன்னதுனாலே பிரம்மாவுக்கு சிவன் சாட்சியாக இருந்திருக்கிறான். என்ன ஆகையால பொய் சாட்சி சொன்னதை அறிந்து சிவபெருமான் உனக்கு கோயிலே இருக்காது என்று உத்தரவிட்டிருக்கிறார் சிவபெருமான். ஏன்னா அந்த சாட்சி சொல்லும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அந்த பொய் சாட்சி சொன்னா கூட உண்மையை உணர்ந்திருக்கிறான் சிவபெருமான். ஏன்னா நீ வந்து பூவை பார்த்துருக்கேன்னு சொன்னா கூட நீ அந்த பாருங்களேன், பூவை பார்க்கறதுக்கு போனவர் அவர் முகத்தை பார்த்துருக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. முகத்து நேராக போய் நின்று தானே பூவையே பார்க்கணும். இந்த யோசனை கூட ஓடலையா அவருக்கு, பிரம்மாவுக்கு? அப்போ நான் பார்த்துருப்பேன் இல்லையா உன்னை? ஏயா நீ என் முகத்து அளவுக்கு வந்திருக்கேனா, என் தலைக்களை வந்திருக்கேனா, நான் பார்த்துருக்க மாட்டேனா? இந்த அளவுக்கு நீ யோசிக்கலையே என்ன சொல்லி அவ்வளவுதான் அவருக்கு வந்து சாபம் கிடைத்திருக்கிறது. அவருக்கு வந்து முடியை பார்க்கவில்லை பிரம்மா. பெருமாள் என்ன பண்ணியிருக்காரு, வராகரூபம் எடுத்து கீழே போயிட்டே இருந்திருக்காரு. கீழே போயிட்டே இருக்கும்போது சில புராணங்கள் என்ன சொல்லப்படுது, திருவடியை பார்ப்பதற்கு முற்படும் போது கிட்டத்தட்ட பார்ப்பதற்கு போகும்போது சிவபெருமானை மேய்ச்சி அவரை தழுவி இருக்கிறார், தூக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது பெருமாளுடைய அந்த சமயோசித புத்தி வெளிப்படுகிறது. பெருமாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசமரம் பிள்ளையார் கோயில் தான் சொல்றாங்க. அடியேன்னு சொல்லுவேன், அரசமரம் பெருமாள் கோயில்னு சொல்லுவேன்.
ஏன் பெருமாள் நின்றுட்டு இருக்காருப்பா, எம்பெருமான் நாராயணன் நின்றுட்டு இருக்காரு, சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். நான் மரத்தடி நிழல்ல பெருமாள் கம்பீரமா நின்றுட்டு அதாவது எவரையுமே விட முடியாதுங்க. 33 தேவர்களும் சேர்ந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இது பெருமாள் சேவை சாதிக்கிற அரச மரம் பெருமாள் கோயில்னு சொல்லலாம், சிவபெருமான் கோயில்னு சொல்லலாம், பிள்ளையார் கோயில்னு சொல்லலாம். என்ன பேரு வந்து பிள்ளையார் கோயில் தான் என்ன, ஆனா நிறைய உள்ள தெய்வங்கள் எல்லாம் இருக்கின்றன, பெருமாளும் சேவை சாதிக்கிறாருங்க. ஆகையாலே இந்த பெருமாளை மெச்சி இருக்கிறார் சிவபெருமான். ஏன்னா அந்த பணிவு இருக்கு பாத்தீங்களா, அந்த பணிவு. இலக்கு எது வேணும்னு கேட்கும்போது தலையை கேட்கல, நீ தாள கேட்டிருக்க அப்படின்னு சொல்லும்போது அவரைக்கு மெச்சி அவருக்கு உண்டான அருளை செய்திருக்கிறார் சிவபெருமான் என்பது புராண வரலாறு. அப்படி சொல்லும்போது இந்த புராண வடிவிலே இந்த மலை இந்த நிகழ்வுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு சாட்சியாக அருணாச்சலேஸ்வரர் விளங்குகின்ற அண்ணாமலையாரும் உண்ணாமுலையாரும் சேர்ந்து விளங்குகின்ற இந்த ஸ்தலம், இந்த திருவண்ணாமலை நம்முடைய தமிழகத்திலே கம்பீரமாக இன்றும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பக்தி பிரவாகமாக பக்தி வெள்ளமாக மக்கள் அனைவரும் இந்த மலையை வலம் வருகிறார்கள், கிரிவலம் வருகிறார்கள். கிரிவலத்துக்கு ரொம்ப பேர் பிரசித்தியான பேர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில். அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலைன்னு ஏன் பேர் வந்திருக்குன்னா, நெருப்புக்கு இந்த பேர் அண்ணுன்னு இருந்திருக்கு. அருணம்னா நெருப்புன்னு அர்த்தம். அருண் அப்படின்னு சொன்னாலே அருணோதயம்னு சொல்லுவோம். வெளிச்சத்துக்கு உண்டான பிரகாசத்துக்கு உண்டான தேஜஸுக்கு உண்டான ஒரு வார்த்தை அருணம்னு சொல்லுவோம். அருண அச்சலம்னா மலை, சலம்னா நகருவது, அச்சலம்னா நகராதது. ஆ சப்தம் வந்தால் எதிர்ச்சொல்லாயிரும், நியாயம் அநியாயம் என்ன. அதுபோல ஆ சப்தம் சேர்த்தால் நகராமல் இருப்பது அச்சலம் என்ன. ஆகையால அருணாச்சலம் அப்படின்னு அதோடைய பேரு. திருவண்ணாமலைன்னு தமிழ்ல ரொம்ப பிரசித்தியான அந்த ஸ்தலம் அது. அந்த ஸ்தலத்துக்கு இன்னைக்கு ரொம்ப என்ன விசேஷம்னா, நெருப்புக்குண்டான ஸ்தலம், நம் பாபத்தை எல்லாம் பொசுக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய வகையிலே இருக்கின்ற ஸ்தலம் அது. அந்த ஸ்தலத்துக்கு நெருப்புக்குண்டான அந்த வைபவம், அந்த 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 அங்கே போனாலே அப்படியே அந்த மலையே வந்து சூடாக இருக்குமா. கார்த்திகை தீபத்துக்கு மிக பிரசித்தியான அந்த ஸ்தலம். கார்த்திகை தீபத்துக்கு இந்த நிகழ்வின் இந்த நிகழ்வின் ஒரு ஒரு ஆதாரமாகத்தான் ஒரு வைபவமாகத்தான் கார்த்திகை திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. அந்த ஜோதி வடிவாக அருணாச்சலேஸ்வரர் அர்த்தநாரியாக காட்சி அளிக்கிறான். இங்கே இருக்கிற மூர்த்திகள் இருக்காங்கல்ல, அர்த்தநாரீஸ்வரர் அன்னைக்கு பார்க்க முடியும். கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு மட்டும்தான் அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வந்து காட்சி கொடுப்பார் என்ன. ஆகையால் அதுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அந்த நெருப்பு ஸ்தலம் என்று போற்றப்படுகிற அருணாச்சலம் திருவண்ணாமலை. எல்லாருக்கும் ரொம்ப பிரசித்தியான இடம் அது. இந்த ஸ்தலத்துக்கு நெருப்பு வடிவமாக இருக்கின்ற இந்த ஸ்தலத்துக்கு அடுத்தபடியாக நாம பார்க்க வேண்டியது ஆகாயஸ்தலம். ஆகாயஸ்தலம்னு சொல்ல காற்று வடிவமாக இருக்கின்ற ஸ்தலம் நம்ம பார்த்தாச்சு. திருக்காலாத்தி. திருக்காலாத்தியிலிருந்து பார்த்தோம்னா வடக்கு திசையிலிருந்து ஒரு நேர்கோடு இட்டோம்னா காளஹஸ்தி, அப்புறம் காஞ்சிபுரம், அப்புறம் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயில், அப்புறம் காளஹஸ்தி, காஞ்சிபுரம், அருணாச்சலேஸ்வரர் கோயில், அப்புறம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தில்லை அம்பல நடராஜர் கோயிலுக்கு வந்தோம்னா இந்த பஞ்சபூத ஸ்தலங்களும் நேர்கோட்டில் அமைந்திருக்கு. எப்படி பிரதிஷ்டை ஆயிருக்கு பாருங்கள். எல்லாமே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்குன்னா இது ஒரு மாதிரியான ஒரு ஞான விஷயமாக தென்படவில்லை. ஒரு நேர்கோட்டில் எல்லாமே இந்த பஞ்சபூதத்துக்குண்டான ஆதாரமாக இருக்கின்ற புராண செய்திகளோடு புராண அந்த சாநியத்தோடு விளங்குகின்ற இந்த ஸ்தலங்கள், இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் சொல்லும்போது ஆகாய ஸ்தலமான சிதம்பரம், சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம் அப்படின்னு போட்டுருவாங்க. இந்த சிதம்பரத்தில் என்ன ஒரு பிரசித்தின்னா, இறைவன் தன்னுடைய ஆற்றலை எல்லா வடிவத்திலும் வெளிப்படுத்துகிறான். ஒரு வடிவத்தில் மட்டும் நம்மளால் வந்து பிடிக்க முடியாது. இப்போ காற்றுன்னா நம்ம உணர முடியும், நமக்கு ஸ்பரிசம் இருக்குது. ஏன்னா இப்போ காற்று லேசாக அடிச்சுது, நல்லா உணர்றோம். நம்ம நீர்னா நம்ம குடிக்கிறோம், நிறைய நீருக்கு நம்ம அருந்துறோம். அதுபோல் வெளிச்சம் நம்ம பார்க்குறோம், நெருப்பு நம்ம பார்க்க முடியுது, பூமி நம்ம உட்காந்துருக்கோம் சுலபமாக உணர முடியுது. ஒரு உணர முடியாத விஷயம் எதுன்னா வெளி. ஏன்னா இந்த 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 வெளி பார்த்திங்கன்னா இந்த நமக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆகாசம்னு சொல்லுவாங்க. இந்த ஆகாசத்தை நம்ம வந்து உணர முடியாது. ஏன் உணர முடியாதுன்னா அதை கண்டுக்கிறது இல்லை. நம்ம அதை கண்டுக்கிறதே கிடையாது. எப்போ தெரியுமா கண்டுக்கிட்டோம்?
ஒரு கிருமி வந்துச்சுங்க, சின்ன கிருமி. அந்த கிருமி வந்த உடனே இடைவெளி விடுங்கப்பா, இடைவெளி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட்டுக்கு போனாலும் அதே ஓதுனாங்க, தெருவிலையும் என்ன அந்த ஜன நெருக்கடியில் காவலாளிகளும் அதை ஓதுறானுங்க, எல்லாம் ஊரு பூரா அதாங்க ஓரிச்சு இடைவெளி விடு, இடைவெளி விடு, என்ன இடைவெளி. இதுதான்ப்பா ஆகாசத்துடைய அருமை. அப்பதான் தெரிஞ்சது என்ன நம்ம வந்து எப்படி இடைவெளி விட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதான் பார்க்க முடியும். இடைவெளியிலனா பார்க்கவே முடியாதுங்க. ஒருத்தருடைய அழகை ரசிக்கணும்னா பக்கத்தில் வந்து மூஞ்சியை காட்டினா சகிக்கவே சகிக்காது. ரம்பா, ஊர்வசி, அப்பா யாராக இருந்தாலே அப்படியே பக்கத்தில் நின்று பார்த்தா பயமாக இருக்குது, கொஞ்சம் ஒதுங்கி நின்றுப்பா, பார்க்க முடிக்கல அப்படின்னு அந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்போ இடைவெளி இருந்தால் தான் ஓரளவு நமக்கு காட்சியே தெரியும், தூரப்பார்வையோ கிட்டப்பார்வையோ எதுவாக இருந்தாலும் சரி. ஆகையால இந்த இடைவெளி இந்த ஆகாச வடிவாக இறைவன் விளங்கி கொண்டிருக்கிறான். அது எங்கன்னா இந்த சிதம்பர நடராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் நடராஜர் இருக்காரு, வந்தவுடனே தரிசனம் பண்ணேன், ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த நடராஜருடைய தரிசனம் திருச்சிற்றம்பலம்னு சொல்லுவாங்க, பொன்னம்பலம்னு சொல்லுவாங்க அதை. ஏன்னா அது வந்து பொற்சபைன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய தத்துவங்கள் நிறைந்த இந்த ஸ்தலம் திருச்சிற்றம்பலம்னு சொல்லுது. இந்த ஸ்தலத்துடைய வரலாறு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அம்மைக்கும் அப்பனுக்கும் உண்டான போட்டி. யார் நடனத்திலே சிறந்து விளங்குபவர்கள், யார் நடனமாடுவதிலே எப்பவுமே பார்த்தீங்கன்னா அம்மையும் அப்பனும் தங்களுக்கு தியானம் செய்கின்ற அந்த வேளை தவிர விளையாடணும்னா நல்ல நாட்டியம் ஆடுவாங்களாம். ஏன்னா இந்த உலகமே ஒரு நாடக மேடை. நம்ம வந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு விஷயம் என்னன்னா பிரச்சனை தீஞ்சிடும். நல்ல உடற்பயிற்சி செய்யணும், நல்ல சேர்ந்து நடைப்பயிற்சி செய்யணும். ஏன்னா ஏதாவது ஒரு யோகாவோ ஆசனமோ சேர்ந்து செஞ்சோம்னா அந்த களைப்பிலேயே சண்டையெல்லாம் ஓடி போயிடும். ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்ல, ஒரு கோயிலுக்கு சேர்ந்து நடைப்பயிற்சி செய்யலாம். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயமா தேர்ந்தெடுத்து செஞ்சோம்னு வச்சுங்களேன், நாடகம்லாம் பார்த்துடக்கூடாது. அந்த சின்ன பெட்டியில் வருது சின்ன திரை பார்த்தீங்களா, அந்த நாடகம்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உள்ளதும் கெட்டு போயிடும், அதில் போய் நம்ம விழுந்துடக்கூடாது என்ன. ஆனால் அது ஒரு நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு தொடர் இதாக போய்கிட்டே இருக்குது. ராமாயணம் மகாபாரதம்லாம் அப்படியே பின்னாடி போயிடும். அந்த அளவுக்கு போய்கிட்டே இருக்குது, முடிவே எடுக்க மாட்டேங்கிறாங்களே என்ன, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு என்ன. இடையில விளம்பர வேலை, அது விளம்பரம் வந்து அவன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஆகையால இந்த இறைவனும் இறைவியும் சேர்ந்து நாட்டியம் ஆடி இருக்கிறார்கள். அந்த நாட்டியமே இந்த உலகமே ஆடி இருக்கிறது, உலகமே ஆடுகிறது அந்த நாட்டியத்தில். அப்படின்னு பார்க்கும்போது இதில் யார் தேர்ந்தவர்கள், யார் தேர்ச்சி பெற்றவர்கள், அதுக்கு உண்டான நடுநிலை ஒரு தீர்ப்பை அளிக்கணுமா இல்லையா. அதுக்கு யார் இருந்திருக்கான்னா பெருமாள், அன்னையுடைய சகோதரனான பெருமாள் என்ன திருச்சித்திர கூடம் அப்படின்னு அதனுடைய பேர். திருச்சிற்றம்பலம்னு சொல்லுவோம், சிதம்பரம்னு சொல்லுவோம். திருச்சித்திர கூடம்னு ஒரு திவ்ய தேசம். அங்கே பெருமாள் படுத்துக்கிட்டே நாராயணன் வந்து கோவிந்தராஜனாக விளங்கி கொண்டு இந்த இருவருடைய நாட்டியத்தையும் பார்த்து கணித்து தீர்ப்பு அளிக்கும் வகையிலே அவன் விளங்கி கொண்டிருக்கிறான் பெருமாள். எப்படி நம்ம ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் ஒரு திவ்ய தேசமாக நிலாத்துண்ட பெருமாளை பார்த்தோமோ அதுபோல திருச்சித்திர கூடம்னு சொல்லி இந்த சிதம்பரத்திலையும் பெருமாள் விளங்கிக்கிட்டு இருக்காரு. இவர்களுடைய இரு நாட்டியத்தையும் பார்த்து சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறான் பெருமாள். என்ன தங்கச்சியாக இருந்தால் கூட மாப்பிள்ளையை விட்டு கொடுக்கலையான் பெருமாள். என்ன சிவபெருமான் தான் சரியாக ஆடுகிறாருன்னு அந்த காலை தூக்கி ஆடும்போது ஜெயம்னு சொல்லி வாழ்த்தி இருக்கிறார் பெருமாளுங்கிறது அந்த புராண வரலாறு செய்தி. ஆகையால இந்த திருச்சித்திரக்கூடத்திலே, இந்த சிதம்பரத்திலே, தில்லை அம்பலத்திலே சிவபெருமான் ஆகாச தாண்டவம், ஆனந்த தாண்டவம் ஆடுகிறான். ஆனந்த தாண்டவம், வெற்றி களைப்பிலே ஆனந்த தாண்டவம் ஆடுகிறான். இறைவி சிவகாம சுந்தரி பேரு என்ன, சிவகாம சுந்தரி, சிவனின் மீது ஆசை வைத்திருக்கின்ற அந்த பிராட்டி, அந்த தாயார், அந்த அம்பாள்னு சொல்வது போலே. ஆகையால இந்த இறைவியும் இறைவனும் சேர்ந்து அருள் பாலிக்கின்ற சிதம்பரம், சிதம்பரம் நடராஜர் கோவில் சொல்லுவாங்க. திருவாதிரை திருநட்சத்திரத்தன்று இரவிலே தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் அந்த கோவிலே இருக்கிறது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரக்கப்ப அந்த இறைவன் ஆகாச வடிவிலே காட்சி அளிக்கிறான். ஒரு அறையை திறப்பார்களாம், திரையை விளக்குவார்களாம். அந்த திரையை விளக்கணும்னா பொன்னால் சாற்றப்பட்ட வில்வ இலைகள் மட்டும் மாலையாக தொங்கிக் கொண்டிருக்குமா. பொன்னால் செய்யப்பட்ட, அரியன் பார்த்ததில்லை என்ன, கேட்டது தான் என்ன, பொன்னால் செய்யப்பட்ட அந்த வில்வ இலைகள் மட்டும் யாராவது பார்த்துருக்கீங்கன்னா அவங்க அனுபவத்தை சொல்லலாம் என்ன. நட்சத்திரங்கள் அப்படியே இருக்குமா.
அந்த நட்சத்திரங்கள் அப்படியே இருக்குமா? இந்த 27 நட்சத்திரங்களும் அந்த 9 கோள்களும் எல்லாமே அந்த வெளியிலே, அண்ட வெளியிலே இருப்பது போல, அந்த அண்ட வெளியே சிவபெருமானாக காட்சி அளிப்பது போல அந்த தோற்றம் இருக்குமாம். அது இந்த சிதம்பரம் ஸ்தலத்திலே ஆகாச வடிவிலே இறைவன் விளங்கி கொண்டிருக்கிறான். ஆகையாலே ஆகாசம் இல்லைன்னா எதுவுமே இயங்காது. ஆகாசம் இல்லைன்னா எதுவுமே இயங்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இயக்கமே கிடையாது. ஒருத்தருக்கு தொடர்பு உண்டாக்குறதும் விலக்கி விடுவதும் ஆகாசத்தால் தான். ஆகையாலே ஆகாசமும் ஒரு பஞ்சபூதத்திலே இருக்கின்ற முக்கிய வடிவம் பெற்றது என்றனாலே அந்த வடிவத்திலையும் இறைவன் விளங்குகிறான் என்பதிலே இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அடியேன் உங்களுடைய மனதிலெல்லாம் நிறைவு செய்து கொண்டிருக்கிறேன். என்ன, மதுரையும் ஒரு பஞ்சபூத ஸ்தலம் தான். அதாவது சொல்லுவாங்க, காசியில் மறைந்தால் முக்தி, என்ன காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தின்னு சொல்லுவாங்க, திருவாரூரில் பிறந்தா முக்தி, என்ன சிதம்பரத்தை வழிபட்டால் முக்தின்னு சொல்லுவாங்க, அருணாச்சலேஸ்வரரை என்ன திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. இப்படி நினைச்சாலே முக்தி அங்கிருந்து. அப்போ மதுரை என்ன சும்மாவா விட முடியும்? மதுரையில் வாழ்ந்தாலும் இறந்தாலும் இருந்தாலும் என்ன நினைத்தாலும் வழிபட்டாலும் என்ன செய்தாலும் முக்தி. என்ன மதுரை என்பது என்ன சும்மாவா? என்ன அப்பேற்பட்ட மதுரை, சங்கம் வளர்த்த மதுரை, 64 திருவிளையாடல்கள் நடத்தப்பட்ட மதுரை. மதுரையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கோயில் நகரம் மதுரை. என்ன மதுரையை தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்ற அந்த போற்றுதலுக்கு போற்றுதலாக இருக்கின்ற மதுரை. அப்படின்னு சொல்லும்போது மதுரையும் ஒரு பஞ்சபூத ஸ்தலம் தான். மதுரை மீனாட்சி அம்மன் கையில் இருக்கிற பஞ்சவர்ண கிளி அந்த பஞ்சபூதத்தை குறிக்கின்றது. என்ன பஞ்சபூதத்தை குறிக்கின்றது. பூமி ஸ்தலமாக இம்மையில் நன்மை தருவார் கோயில் விளங்கி கொண்டிருக்கிறது. நெருப்பு வடிவமாக தென் திருவாலவாய்னு சொல்லி தெற்கு மாசி வீதியில் விளங்கிக்கிட்டு இருக்கு. பழைய சொக்கநாதர் ஆலயம்னு சொல்லுவாங்க, அது உத்திர திருவாலவாய் அப்படின்னு சொல்லி அது ஆகாய ஸ்தலமாக விளங்கிக்கிட்டு இருக்கு. காற்று ஸ்தலமாக நம்ம முத்தீஸ்வரர் கோவில் விளங்கிக்கிட்டு இருக்கு. நீர் ஸ்தலமா திருவாப்புடையார் கோவில்னு சொல்லி ஆத்துக்கு பாலத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற திருவாப்புடையார் கோவில் விளங்கிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே பஞ்சபூத ஸ்தலங்கள் தான். இதையும் நாம் உணர வேண்டும். இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் சூழ்ந்து இருக்க மீனாட்சி அம்மையும் சொக்கநாதரும் கம்பீரமாக மதுரையம்பதியை அருள்பாலித்து வருகிறார்கள். கருணையோடு கடாட்சம் செய்து அருள்பாலித்து வருகிறார்கள். இந்த மதுரையில் இருக்கின்ற அத்தனை ஜீவன்களையும் வாழ்வித்து கொண்டு வருகிறார்கள். ஒரு எறும்போ துரும்போ மனிதர்களோ என்ன ஒரு 4 கால் பிராணியோ பட்சியோ பூச்சியோ எல்லாத்துக்கும் உண்டான அந்த மோட்ச கதியை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மோட்ச கதியை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். இதில் என்ன அர்த்தம் புரியுது? நாம் எல்லாம் நம்மை கடைந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? நம்மை அவன் கடைத்து கொண்டிருக்கிறான், நாம் கடையப்பட்டு கொண்டிருக்கிறோம். எதற்கு? அவனுடைய திருவடியை அடைவதற்காக, மோட்சம் பெறுவதற்காக என்பதுதான் உண்மை. இந்த ஊர்ல அடியேன் இப்ப இவ்வளவு புராண கதைகள் சொன்னேன். என்ன சிலந்தி, யானை, பாம்பு, மனிதர்கள், ரிஷிகள், ஏன் பார்வதி அம்மையே சொன்னேன். இத்தனை வரலாற்றும் இத்தனை மரங்கள் சொன்னேன். இந்த ஜம்புகேஸ்வரர் கோயில ஒரு ரிஷியே ஜம்பு முனிவரே பழத்தை கொட்டையோட தின்னதுனால மரமா வந்துட்டாராம். அங்க அகிலாண்டேஸ்வரி கோயில்ல அவர் மரமா, அந்த மரமே ஒரு முனிவர்னு சொல்றாங்க, ஜம்பு முனிவர்னு சொல்றாங்க. இப்படி இத்தனை மரங்கள் இத்தனை புண்ணியம் செய்திருக்கின்றனவோ இந்த பாரத தேசத்திலே, இந்த புண்ணிய ஸ்தலங்களிலே பிறப்பதற்கு என்பதையெல்லாம் நாம் எல்லாம் மனதில் நிறைத்து கொள்ள வேண்டும். அடியேன் நிறைவு செய்வது என்பது இந்த நிறைவைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மனசுல நிறைய வச்சுக்குங்க. வழிபடும் போது இதையெல்லாம் நினைத்து கொள்ளுங்கள். பொதுவா சொல்லுவாங்க, இன்னைக்கு நிறைய பேசப்படுற விஷயம், இந்த சுய இன்பம்னா எப்படிப்பா? இளைஞர்கள் நடுவில் நிறைய இது பேசப்படுது. என்னப்பா அப்படின்னு கேட்டா அது வேற மாதிரி. உண்மையிலேயே சுய இன்பம் என்பது இறை வழிபாடு தான். நாம ஒரு ஸ்தலத்துக்கு போறோம், ஒரு வழிபாடு செய்கிறோம், இல்லை ஒரு அர்ச்சனை செய்கிறோம், இல்லை ஒரு பசுமடத்துக்கு போய் பசுக்களுக்கெல்லாம் நம்ம உணவு வழங்குறோம், ஒரு அன்னதானம் வழங்குறோம். இதையெல்லாம் மனசிலே வைத்து கொண்டு அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சுய இன்பம். நம்ம சுயமா சிந்திக்கணும். பரவாயில்லையே, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுது. நினைச்சு பார்த்துருக்கோமா? அடியே நினைச்சு பார்த்துருப்பேனா? இது போல இந்த ஸ்தலத்திலே இங்க இருக்கிற அரசமரம் பிள்ளையார் கோயிலே
எத்தனை தடவை இந்த இடத்த நம்ம வந்து கடந்து கடந்து சென்றிருப்போம். அடியேன் படித்தது இந்த சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளியில் தான் படித்தேன். என்ன இந்த படிக்கும்போது இந்த பக்கம் இந்த கடந்து போகும்போது இந்த இடத்துல ஒரு காஃபி கடையே என்னமோ இருந்தது. சத்தமாக பாட்டு போடுவாங்க முந்தி, இப்போல்லாம் அது கிடையாது, எடுத்துட்டாங்க இப்போல்லாம். அந்த நேரத்தில் அந்த இடத்த கடந்து போகும்போது பிள்ளையாரை வணங்கிட்டே போகும்போது இங்கே பாட்டு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. அப்போ எத்தனை தடவை இந்த இடத்த கடந்து போயிருப்போம். கடந்து போகும்போதெல்லாம் அடியேன் நினைச்சிருப்பேனா, இங்கே அடியேனுக்கு இந்த இறைவன் சம்பந்தமாக சொற்பொழிவாற்றக்கூடிய உபன்யாசம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று. அதுதான் இறைவனுடைய அருளாசி, அதுதான் இறைவனுடைய அருளாசி. நினைச்சு பார்க்கணும். இதெல்லாம் வந்து சும்மா எல்லாமே சட்டுன்னு நடக்கிறது கிடையாதுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம ஆசைப்பட்டிருப்போம், ஆனால் நடக்காது. ஆனால் இறைவன் விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஆசைப்படுவது எல்லாமே நடக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க வாழ்க்கையில சொத்து சுகம் என்ன பணம் வசதி இதெல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வேளை கிடைக்கும், ஒரு வேளை கிடைக்காது. ஆனால் இறைவனுடைய அருளுக்கு நீங்கள் பாத்திரமாக வேண்டும் என்றால் அவன் மீது காமம் கொள்ள வேண்டும், அவன் மீது ஆசை வைக்க வேண்டும். அப்ப ஆசை வைக்கணும்னா அவரை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சொற்பொழிவு கேட்கணும், உபன்யாசம் கேட்கணும், ஆச்சாரியர்களுடைய அறிவுரைகளை கேட்க வேண்டும். அது கேட்டால்தான் இந்த ருச்சி பிறக்கும் என்பது அடியேனுடைய அனுபவம், உங்களுக்கும் சொல்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆகையால் இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் கொஞ்சம் முடிந்த அளவு சொல்லியிருக்கிறேன். இது விரிவாக சொல்லணும்னா ஒவ்வொரு ஸ்தலத்தை பற்றியும் ஒரு நாளைக்கும் பேசலாம், ஒரு நாளைக்கும் பேசலாம். அந்த அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஸ்தலங்கள். மதுரையை பற்றியும் பேசலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்தலங்களை பற்றி, ஏன்னா இங்கே இன்பையில் நன்மை தருவார் கோயிலில் பிரதிஷ்டையான அந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் நடந்த பிறகு தங்களையே தாங்கள் பிரதிஷ்டை செய்து கொண்டார்களாம். மீனாட்சி அம்மையும் சொக்கநாதரும் ஆட்சி பீடத்திலே அமர்வதற்கு முன்னால் சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்பது மரபு. அந்த மரபுக்கு ஏற்ப தங்களை தாங்களே மேற்கு முகமாக சிவன் இருக்கும்படியாக பிரதிஷ்டை செய்து கொண்டார்களாம். அங்கே இன்மையிலும் நன்மை தருவார். இம்மையிலேயே இந்த வாழ்க்கையிலேயே நமக்கு நன்மை கிடைக்கும், இப்பவே நமக்கு முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும்னு ரொம்ப சுலபமாக்கி இருக்காங்க. இன்மையில் நன்மை தருவார் கோயில் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு யானைக்கு மோட்சம் அளித்திருக்கிறார், ஐராவதம் என்ற யானைக்கு மோட்சம் அளித்திருக்கிறார் முக்தீஸ்வரர் கோவிலான அந்த ஸ்தலத்திலே. ஐராவதம் என்ற யானைன்னா இந்திரனுடைய ஆணை. அந்த ஆணையின் பேர்ல தான் ஐராவத நல்லூரே விளங்கி கொண்டிருக்கிறது. ஐராவத நல்லூர் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரும் சும்மா பஸ் ரூட்டுக்காண்டி வைக்கல, இந்த பேருந்து வாகனம் போறதுக்காண்டி இந்த பேரெல்லாம் வைக்கலைங்க. பேருக்குண்டான புராணத்தை நாம் படிக்க வேண்டும். ஒரு பசுமலை இருக்கிறது, ஒரு நாகமலை இருக்கிறது. நாகமலைக்கெல்லாம் போனோம்னா அசந்துட்டேன். அங்க இருக்கிற அந்த அந்த ஒரு தீர்த்தம் இருக்கு, அங்க என்ன நாக தீர்த்தம்னு சொல்றாங்க. என்ன அந்த தீர்த்தத்துக்கு போனோம்னா கம்பீரமாக கிருஷ்ணன் விக்கிரகம் ஒன்று நிற்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவபெருமான் உரைகிறாரு. ஏன்னா நாக பிரதிஷ்டை இங்கே செய்யப்பட்டிருக்கு, நாக பிரதிஷ்டை. இங்கே நாகமே வந்து போகுதா. அந்த நாகமலையே சித்தர்கள் வாழுகின்ற மலை. நல்ல இன்னைக்கு அறநிலைத்துறை ரொம்ப அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல சுவரெல்லாம் கட்டி எழுப்பி நல்ல தோட்டமெல்லாம் அமைச்சு பார்த்தோம்னாலே ரம்மியமாக இருக்குது. ஏன்னா நம்ம யூஎஸ்ஏக்கெல்லாம் போவோம்னா இதே போதும்டா அப்படின்னு தோன்றது அளவுக்கு அங்கே வந்து அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க நாகதீர்த்தம். அவ்வளோ அருமையாக இருக்குது. நாகமலை, பசுமலை, பசுமலை எவ்வளவு ஒரு செழிப்பான மலை. ஆனமலை சொல்லவே வேணாம். என்ன ஆனமலைக்கு போனோம்னா அங்கே நரசிம்ம பெருமாளை பார்க்குறீங்க, அது பக்கத்தில் முருகனும் அங்கே வந்து அருள் பாலிக்கிறார். இன்னைக்கு வந்து அது வந்து இவங்க அறநிலைத்துறை இது அகழ்வாராய்ச்சி அவங்க இதில் இருக்குது. என்ன அவங்க இதில் போயிட்டு இருக்காது, அவங்க பாதுகாப்பில் இருக்குது. முருகனும் என்ன இப்போ திருப்பரங்குன்றத்தில் பார்க்குறோம்ல அதே கோலத்தில் சுதை அந்த அந்த இந்த வடிவமாக இருக்காங்க, கல்வெட்டு வடிவமாக இருக்காங்க அங்கே. என்ன அங்கேயும் அருள் பாலிக்கிறார்கள். முருகனும் நரசிம்மர் ஒரு பக்கம், முருகப்பெருமான் ஒரு பக்கம், அங்கே வந்து யானமலையில் இருக்காங்க. யானமலை அவ்வளோ அற்புதமான மலை. அப்படின்னு ஒவ்வொரு நிலையும் பார்த்தோம்னா மதுரையை வந்து போற்றக்கூடிய வகையில் இருந்திருக்கிறது. இங்கே நதியை பார்த்தோம்னா வைகை நதி. ஏன்னா வைகை நதி வந்து புராண வரலாறுல கிருதமாலா நதின்னு போற்றப்பட்டிருக்கு. கிருதமாலா நதி. கிருதமாலான கிருத என்ற வார்த்தை வந்து கிருதயுகத்தை குறிக்கிறது. பல்லாண்டு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே இருந்து ஓடுகின்ற இந்த நதி வைகை. புராணத்தில் நடுவு வைகைன்னு சொல்லி அந்த குண்டோதரன் வந்து கையை வச்சு வந்தது அதெல்லாம் வந்து இடையில தான். அதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த வைகை வந்து கிருதமாலா அப்படின்னு சொல்ல மாலையாக இந்த ஊரை வளைத்து கொண்டு சுற்றி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த வைகை நதி. இன்னைக்கும்
கிருதமாலாவை பார்க்கலாம், வைகையை தரிசிக்கலாம் என்ன, ஆனால் இருந்த மாதிரி இருக்காங்கிறது தான் கேள்வி. இன்னைக்கு நம்ம எப்படி வச்சிருக்கோம்? அதான் சொல்றது எப்படின்னா, இந்த ஊர் நல்ல ஊர், இந்த ஊர் நல்ல ஊர், நாம சரியா வச்சிருக்கோமாங்கிறது தான் கேள்வி. எல்லாரும் சொல்றாங்க, இந்த வெளிநாட்டில் இருக்க வந்து போறவங்கலாம் வந்து, என்னப்பா இவ்வளோ மோசமா இருக்கே ஊர், ஊரை பழிக்க கூடாது, ஊரில் வாழ்கின்ற நம்மைத்தான் நாம் பழித்து கொள்ள வேண்டும், நம்முடைய மனதைத்தான் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன, யாரையுமே குறை சொல்ல முடியாது, நம்ம தான் நம்மளை குறை சொல்லிக்க முடியும். நம்ம சரியா இருக்கோமா, நம்ம சரியா செய்கிறோமா, நம்ம பணிவோட இருக்கோமா, நம்ம பக்தியோட இருக்கோமா, நம்ம அறத்தோட வாழ்கிறோமா, இந்த கேள்விகளைத்தான் காலையில் முதல்ல அட்டவணையா போட்டுக்கிட்டு ஒவ்வொரு சரிபார்க்க வேண்டும். நாம் மளிகை சாமான் சரிபார்ப்பது போலே இதையெல்லாம் நாம் செய்கிறோமா 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 என்று சரிபார்க்க வேண்டும். இந்த பஞ்சபூதத்தால் ஆன நாம் எல்லாமே இந்த பஞ்சபூத ஸ்தலத்திலே இன்றளவும் நாம் எல்லாம் வாழ்ந்து அருள் பாலிக்கின்ற அந்த இறைவனையும் இறைவியையும் நாம் எல்லாம் தொழும் அளவுக்கு நாம் எல்லாம் இருக்கிறோம் என்றாலே நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் தான். கடைசியாக ஒரு சின்ன விண்ணப்பம், இந்த பஞ்சபூத வழிபாட்டில் ரொம்ப முக்கியமாக சொல்றது வீட்டில் பண்ணுற பூஜை. இன்னைக்கு நீங்கள் பெருசாக கோயிலுக்கு போகிறீங்க வர்றீங்க, இது எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன மூர்த்தி விக்கிரகத்துக்கு ஒரு தீர்த்தம் எடுத்து வைங்க. அந்த தீர்த்தத்தில் துளசியை வைங்க, என்ன பச்சை கற்பூரம் வையுங்க, ஏலக்காவை நல்லா அரைச்சி வைங்க. இதெல்லாம் கலந்து இறைவனுக்கு வழிபடும் போது இறைவனை ஆவாகனம் செய்து வழிபட வேண்டும். வாங்கன்னு அழைக்கணும், இறைவனை தீர்த்தத்தை வச்சு அழைக்கணும். ஒரு தீபம் ஏற்ற வேண்டும், நற்புகைகளை காட்ட வேண்டும். அப்படியே செய்யும்போது எல்லாம் செஞ்சுட்டு கடைசி என்ன பண்ணுவோம், சாஷ்டாங்கமாக நெடுஞ்சானாக விழுந்து இறைவனை வணங்க வேண்டும். இது எல்லாமே அடியேன் சொன்னது எல்லாமே பஞ்சபூத வழிபாடு தான். ஒரு நீர் வந்துச்சா, என்ன நெருப்பு ஏற்றணுமா, தீபம் ஏற்றணுமா, ஒரு பிரசாதம் வைக்கிறோம். பிரசாதம் என்ன வைக்கிறோம், பழம் காய் கனிகளை வைக்கிறோம். அப்படி அந்த பழம் எங்கேருந்து கிடைக்குது, பூமியிலேருந்து கிடைக்குது, ஏன்னா பூமிக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆகையால் அதை பண்ணுறோம். காற்று சுத்தமாக இருக்க வேண்டும் சொல்லி நரும் புகையை காட்டுகிறோம். காற்று வந்துருச்சா, நம்ம எல்லாம் எப்படி வழங்குறோம், சுத்துறோம், என்ன அப்படியே வீட்டை சுத்துறோம், நம்ம சுத்திக்கிறோம், ஆகாசத்தில் சுற்றி கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாமே கடைசியில் நம்ம வந்து பூமியை வணங்குறதுக்கு அந்த விதமாக சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறோம். எல்லாமே பஞ்சபூத வழிபாடு தான். இது எல்லாமே பஞ்சபூத வழிபாடு தான். எதையுமே நம்ம விடுறது கிடையாது. என்ன, நெருப்பு, ஆகாசம், தண்ணீர், காற்று, வெளி எல்லாத்தையும் சேர்ந்து வணங்கக்கூடிய விதமாக இருப்பது தான் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு. எதையுமே நம்ம விட மாட்டோம். சில பேர் சொல்லுவாங்க உருவ வழிபாடே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த உருவம் இல்லாதவும் ஒரு அருவமும் உருவம் தான் சொல்றது தான் நம்ம தத்துவம். இந்த அருவமும் உருவம் தான், ஏன்னா அதுவே ஒரு வடிவம் தான். அது வந்து நம்மை செயல்படுவதற்காக இருக்கின்ற இடம், அதுதான் வெளி அப்படின்னு சொல்லும்போது முழுமையாக நம்முடைய சம்பிரதாயம், நம்முடைய கலாச்சாரம் நம்மை வழிநடத்துகிறது. முக்கியமாக வேண்டிக் கொள்வது, இப்போ அடியேன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே முழுசாக உங்களுக்கு விழுந்திருக்குமோ, மனசில் பதிஞ்சிருக்குமோ இல்லையோ தெரியலையோ, பதிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு பகிருங்கள். அதான் அடியேன் எப்போவுமே வைக்கிற வேண்டுகோள். எல்லாமே வந்து 100% எல்லாமே நம்ம மனசில் ஏறாது. சில விஷயங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும், அதை மக்களிடம் பரப்புங்கள், நல்ல விஷயங்களை மக்களிடம் பரப்புங்கள் என்று வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் வரக்கூடிய இந்த சுப வேளையிலே, இந்த மகா சிவராத்திரி வேளையிலே, ஏனென்றால் இறைவனும் இறைவியும் சிவபெருமானும் என தாயாருமான அம்பாளுமான பார்வதி தேவி ஆனந்தமாக இருக்கின்ற இந்த வேளையிலே இது போன்ற செவிக்கு நற்சுவை அளிக்கின்ற, ஞானம் அளிக்கின்ற விஷயங்களை அடியேன் விண்ணப்பிப்பதற்கும் கேட்டதற்கும் வாய்ப்பளித்த இந்த ஸ்ரீ அருள்மிகு அரசமரம் பிள்ளையார் கோவில் அந்த அறங்காவலர்களுக்கு அனைவருக்கும், அமர்லால் ஐயா அவர்களுக்கும் அடியனுடைய நன்றிகளை, கிருத்தகைகளை தெரிவித்துக் கொண்டு, விசுவாசங்களை இதுவரைக்கும் பொறுமையாக செவிமடுத்து அடியனையும் இன்பத்துக்கு உள்ளாக்கி ஆனந்தத்துக்கு உள்ளாக்கிய அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அடியோங்கள் வாழ, அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தண்டமுள் நூல் வாட, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாட, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 என்று இந்த வைணவ நெறியையும் வளர்த்த இந்த மதுரையை வணங்கிக் கொண்டு, சர்வ மங்களமும் அனைவருக்கும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டு, ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய
ஸ்ரீனிவாசாய மங்களம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஆன்மீக சொற்பொழிவு வழங்கி டி.கே. விஜய் பாபு அவர்களுக்கு மதுரை அரசமரம் இசை இலக்கிய சங்கத்தின் செயலாளர் திரு ஸ்கந்தன் பாபு அவர்கள் பின்னாடி போட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சிகள் அனைத்தும் நல்ல முறையில் நடைபெற எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பாதுகாப்பு பணியிருக்கும் காவல்துறையினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.